கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது 2ஆம் நாள் சுத்திகரிப்பின் நேரம். சுத்திகரிப்பு இல்லாத சபை, மகிமைக்கு தகுதி இல்லாத சபை என்று நாம் ஒவ்வொரு சுத்திகரிப்பு கூட்டத்துக்கும் சொல்வது உண்டு. சில சபைகளில் வித்தியாசமான விதங்களில் திருவிருந்து கொடுக்கிறார்கள், சுத்திகரிப்பு இல்லாமல் கூட கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் சுத்திகரிப்போடு மெய் மனசாட்சியோடு ஒரு இருதயத்தில் தூய்மை உள்ளவர்களாக, சுத்திகரிக்கப்பட்டவர்களாக தேவனுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் எடுக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். 1ஆம் நாள் சுத்திகரிப்பின் வேளையில் ஒரு மனிதன் பாவம் என்பது ஆசையினாலே உண்டாகிறது என்று சொல்லி, கிறிஸ்துவுடனே கூட இருக்க நமக்கு ஆசை உண்டா, அல்லது இந்த தேகமாகிய மாம்சிகத்தின் ஆசை இச்சைகள் நமக்குள்ளே உண்டா என்பதை நாம் நிதானித்தோம். இந்த 2ஆம் நாளிலும் தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. பரிசுத்த ஆவியார் நமக்கு உதவி செய்யட்டும். நாம் சுத்திகரிப்பின் வேலை வரும்போது பொதுவாக பாவம் செய்தோம் ஆண்டவரே, ஆக்கிரமம் செய்தோம் ஆண்டவரே, துணிகரம் செய்தோம் ஆண்டவரே, இவைகளை சொல்வது சரிதான். அதே சமயத்தில் நாம் என்ன செய்தோமோ அதை நேர்முகமாக கர்த்தரிடத்தில் சொல்ல வேண்டும். வேதத்தில் நீங்கள் எல்லாருடைய அறிக்கைகளை சரியாக கவனிப்பீங்கன்னு சொன்னால், அவங்க செய்த பாவத்தை சரியான விதத்தில் அறிக்கை செய்திருக்கிறாங்க. இதை நம்ம எல்லா சுத்திகரிப்பு கூட்டத்திலும் நிதானிக்கிறதான வசனங்கள் தான். அந்த கெட்ட குமாரன் பாவம் செய்தான், அவன் சரியாக அறிக்கை பண்ணான். உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன்னு இல்லை, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். அப்போ நாம் செய்கிறது என்னது என்பதை சரியான விதத்தில் சொல்லி அறிக்கைட்டு விட்டுக்கிறது தான் பாவ அறிக்கை. பழைய ஏற்பாடு நாட்டில் பலி செலுத்தும் போது அவன் சொல்லுவான், இந்த தவறை நான் செஞ்சுட்டேன், அதனால் இது பலி செலுத்துறேன்னு சொல்லும்போது அந்த ஆசாரியன் கொண்டு போய் பலி செலுத்தி ரத்தத்தை பூசி அதுக்காக பலி பொருளை கொண்டு போவான். அங்கீகரிக்கப்பட்டால் அவன் பாவங்கள் மன்னிக்கப்படும். இப்போ அதே போல் புதிய ஏற்பாட்டிலும் நமக்கு பலிபிடத்தில் பலி பொருளாக இருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்தில் அறிக்கை செய்யும்போது பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் இடத்தில் என்ன பாவம் செய்தோமோ அதை வெளியரங்கமாய் சொல்ல வேண்டும். நாம் பாவம் செய்யும் போது வெக்கப்பட மாட்டோம், பாவத்தை செய்கிற நேரங்களை சிந்திக்கும் போது கூட வெக்கப்பட மாட்டோம். ஆனால் பாவத்தை அறிக்கை செய்கிறதுக்கு மட்டும் நமக்குள்ளே வெக்கம் உண்டாகுது. இது உங்களுக்குள்ளே உண்டாகிறதல்ல, பிசாசு இதிலிருந்து வெளியே வரக்கூடாதபடி உன்னை அதுக்குள்ளே கொண்டு வைத்திருக்கிறான். அறிக்கையிட்டால் நீ விட்டு விடுகிறதுக்கான படி அதிலிருந்து ஆரம்பிக்கப்படுது. அப்போ சுத்திகரிப்பின் முதல் படியே அறிக்கை, விட்டு விடுதல், பரிசுத்தமாக்கப்படுதல். அறிக்கை செய்யணும், விட்டு விடணும், பரிசுத்தமாக்கப்படணும். 3 கட்டங்களில் ஒரு மனுஷன் சுத்திகரிப்புக்குள்ளே புறப்பட்டு போகலாம். இந்த 2ஆம் நாள் கூட்டத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நம்முடைய தியானத்திற்காக நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 17ஆம் வசனம், 18ஆம் வசனம், 19ஆம் வசனத்தை வாசி கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 காரியமும் அவருக்கு அருவருப்பானவைகள். கர்த்தர் அருவருக்கிறதான காரியங்கள் நமக்குள்ளே உண்டா, அல்லது தேவனுக்கு பிரியமில்லாமல் தேவன் வெறுக்கிற காரியங்கள் நம்ம இடத்துல உண்டா? ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள், ஞானஸ்தானம் பெற்றவர்கள், கர்த்தருடைய பஸ்கா எடுத்தவர்கள், அவர்கள் கர்த்தருக்கு பிரியமானதை குறித்து சிந்திக்க வேண்டுமே தவிர தேவன் வெறுப்பதை அவர்கள் அல்லது தேவன் அருவருப்பாய் எண்ணுவதை தங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடாது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை அருவருப்பான காரியங்கள் உண்டு. உலக பிரகாரமாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி அருவருப்பான காரியத்தை நீ செஞ்சுருக்கிறிய. உலகத்தில் கூட சொல்கிறாங்க, அருவருப்பை குறித்து சிந்திக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், வேதம் நமக்கு சில காரியங்களை அருவருப்பு என்று சொல்லுகிறது. அருவருப்பு என்பது என்ன? தேவனுக்கு பிரியம் இல்லாதது, தேவனுக்கு உகந்ததான காரியம் இல்லாதது. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய மனதிலோ, சிந்தையிலோ, நடக்கையிலோ, ஜீவியத்திலோ எத்தனை காரியங்கள் இருக்கிறது என்பதை நிதானிக்க கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல சமயத்தை கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்குமானால் இந்த சத்தியத்தை கேட்கும் போதே நாம் ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து தாழ்த்தி சுத்திகரிக்க இடம் கொடுங்கள். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 காரியம் அவருக்கு அருவருப்பாக இருக்கிறது. அங்கே சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அருவருக்கும் காரியங்கள் என்ன? முதலாவது மனமேட்டிமை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மனமேட்டிமை இருக்கிறதா? இந்த சுத்திகரிப்பு நாட்களில் முதல் காரியம் மனமேட்டிமை. எத்தனையோ பேருக்குள்ள ஒரு பெரிய பெருமை உட்கார்ந்துருக்குது. மனமேட்டிமை, எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் செய்கிறது எல்லாமே சரிதான். மனமேட்டிமை. நமக்குள்ள மனசில் மேட்டிமை இருக்குதா? நல்லா அபிஷேகம் பெற்றுட்டேன், நல்லா பாட்டு பாடுற கிருபை இருக்குது, நல்லா எனக்கு ஆவின் வரங்கள் இருக்குது, வெளிப்பாடுகள் இருக்குது, நான் சொல்கிறது தான் சரி.
ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அந்த பாஸ்டருக்கு நீங்கள் என்ன புத்தி சொன்னாலும் கேட்க மாட்டார், அவர் பிடிச்சது 3 கால்னா 3 கால் தான். அதுக்கு காரணம் என்னென்னா, அவருக்கு தான் ரொம்ப சத்தியம் தெரியும், அபிஷேகம் பண்ணப்பட்டன்னு தெரிஞ்சு செய்வாராம். அதனால் எத்தனையோ பேருடைய திருமண வாழ்க்கையில் தடையாக மாறி அவங்களுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக இருக்குது. ஆனால் இன்னும் அவர் திருந்தலை. எதனால்? மனமேட்டிமை. எனக்கு எல்லாம் தெரியும், நான் நல்ல ஒரு முதிர்ச்சி அடைஞ்சிட்டேன், எனக்கு ரொம்ப சத்தியம் தெரியும், அப்படி சொல்லக்கூடாது. வேதம் நமக்கு எதை சொல்லுகிறது? மனமேட்டிமை ஞானஸ்தானம் எடுத்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்கிறது தாழ்மை. இருக்குதா மனமேட்டிமை? இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்துட்ட பிறகு கூட மனமேட்டிமையோடு உட்காந்துருக்கிறீங்களா? எத்தனையோ காரியத்தில் நமக்கு மனது ரொம்ப மேட்டிமை ஆகுது. சியோன் குமாரத்தை பற்றி ஏசாயா 3ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது அதை தான் சொல்லப்பட்டிருக்குது. அங்கே அவள் ஒய்யாரமாய் நடந்து சிலம்பொலிக்க திரிகிறாள் என்று அங்கே படிக்கிறோம். எப்படி நடக்கிறது? பெருமையாக நடக்குது. மேட்டிமையா? எனக்கு எல்லாம் தெரியும், சத்தியம் தெரியும், இப்படி தெரியும், அது தெரியும். இருக்கிறோமா? அந்த மாதிரி காரியங்கள் நமக்குள்ள இருக்குதா? தேவ சமூகத்தில் அறிக்கைட்டு விட்டு விடுங்கள். அதனால தான் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது 5ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்குது, மேட்டிமுள்ள எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன், கையோடு கை கோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான், அவன் நியாயத்தீர்ப்பு நிச்சயம் அவனுக்கு உண்டுன்னு வசனமே சொல்லித்தருது. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்பாது மனமேட்டிமை என்று 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நீதிமொழிகளில். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு ஒரு மனுஷன் விழப்போறானா அவனுக்கு மேட்டிமை உண்டாகுதுன்னு அர்த்தம். பாவத்தின் விழுகைக்கு முதல் படி மேட்டிமையான சிந்தைகள், பெருமைகள். விழத்தள்ளப்பட்ட தூதன் கூட விழுந்தது இந்த பெருமையும் இந்த மேட்டிமையினால் தான். அதனால தான் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மனம் மேட்டிமை ஆனது என்று படிக்கிறோம். அப்போ விழுகையினுடைய முதல் படி, பாவத்தினுடைய முதல் காரியம், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நீ சிந்திச்சுன்னா அதில் தான் விழுகையின் முதல் படி. அப்படி ஏதாவது உங்கள் மனசில் இருக்குதா? நான் செய்கிறதெல்லாம் சரிதான், இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, பாவம் இல்லை, அப்படிப்பட்ட சிந்தை உருவாகுதா? எசேக்கியேல் 28:17 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று. அழகு அதிகமாகும் போது, அறிவு அதிகமாகும் போது, புத்தி அறிவு ஆகும்போது மேட்டிமையான வச்சிடக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும், நான் ரொம்ப அழகாக இருக்கிறேன், மினுக்காக இருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற சிந்தை உள்ளே வந்துருச்சுன்னா அடுத்த காரியம் விழுகை தான். விழுகை உண்டாகுதா குடும்பங்களில்? நீங்கள் நிறைய பேர் பாவத்தில் விழுந்திருக்கிறீங்களே, மேட்டிமை இருக்குதா உள்ள? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பாவம் செய்யுங்கள போய் கேளுங்க, இதெல்லாம் பாவம் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவான், எனக்கு எல்லாம் தெரியும், நீ ஒன்றும் எனக்கு சொல்ல வேண்டிய கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் யார் எனக்கு தெரியும்னு சொன்னால் அதில் ஒன்று தெரிஞ்சுங்க, சுய மேட்டிமை இருக்கிறது, தற்பெருமை இருக்கிறது. அப்படி இருந்துச்சுன்னா அது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? அருவருப்பாக இருக்கிறது. கர்த்தர் அதை வெறுக்கிறார். இரண்டாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பொய் நாவு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பொய் நாவு வரலாமா? சபையில் ஒரு காரியம் சொல்கிறது, வெளியே ஒரு காரியம் பேசுறது, பொய் பேசலாமா? ஆமாம், அளவில்லாமல் பொய் பேசுவோமே. இங்கே இருக்கிறவங்க கையை தூக்குங்க. ஒரு பொய் கூட நான் சொல்லலை, இந்த வாரம் முழுதும் பொய் பேசாமல் இருக்க முயற்சி பண்ணேன், ஒரு பொய்யை கூட இந்த வாரம் ஃபுல்லாக பேசலை அப்படி சொல்கிறேங்க, கையை தூக்குங்க அப்படின்னு சொன்னோம்னா பாதி பேர் இங்கே இருக்க மாட்டீங்க. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் படிக்கும்போது அந்த வசனம் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருக்கு பிரியமில்லாமல் போகிறது காரியம் என்ன? பொய் உதடு. நேரம் இருக்கும், சமயம் இருக்கும், சபைக்கு வர முடியாததுக்கு காரணம் என்னன்னு கேட்டேன்னா, இப்போ தான் வேலைக்கு போனேன், பிள்ளைகளை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், அங்கே போனோம் வந்தோம். கணவனுக்கிட்ட பொய் சொல்கிறது, மனைவி இடத்துல பொய் பேசுகிறது, தேவையில்லாததுக்கெல்லாம் பொய் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது, ஒரு காரியத்தை மறைக்க 10 பொய் பேசிக்கிட்டு இருக்கிறோமா? சிந்திங்க. ஒரு பொய்யை மறைக்க 100 பொய். உலகத்தில் சொல்கிறான் 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்து, எப்படி நடத்திடுவேன்? வானலெல்லாம் அப்போ பொய் தான் பேசிக்கிட்டு இருக்கணும். நீ 1000 பொய்யை சொல்லி கல்யாணத்தை நடத்திட்டா வானலெல்லாம் உண்மை பேச முடியுமா? வானலில் என்ன தான் சொல்லணும்? அந்த 100 பொய்க்கு இன்னொரு 1000 பொய், அந்த 1000 பொய்க்கு இன்னொரு 1000 பொய், இப்படி பொய்யே தான் வாழ்க்கையாக மாறும். பிசாசுக்கு ஒரு பேர் இருக்குது, அவன் பொய்யன். பிசாசனுடைய வல்லமை ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் அவன் வாயில் வர்ற வார்த்தை மெய்யான வார்த்தை இருக்காது, பொய்யான வார்த்தை இருக்குது. உங்களுக்குள்ளே பொய் இருக்குதா? அது கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பாக இருக்கிறது. பொய் நாவு. நாவு ரொம்ப டேஞ்சரானது. சில பேருக்கு பாருங்கள், அளவில்லாமல் அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க பொய். அவனுக்கு கண்ட்ரோலே கிடையாது. அவன் உண்மையை பேசுறது போல தான் நமக்கு தெரியும், ஆனால் அவன் சொல்கிறதெல்லாம் எப்படி தான் பொய். அதை கண்டுபிடிக்கவே முடியாத மாதிரி பேசுவாங்க, யோசிக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்டிங்கன்னா ஒரு செகண்ட் யோசிக்காமல் உடனே பொய் வரும். பொய் நாவு அது கர்த்தருக்கு விரோதமான அருவருப்பாக இருக்கிறது. மூன்றாவது, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை. அப்படி என்றால் என்ன? பாவம் செய்யாதவர்களுக்கு பழி தீர்ப்பது. யாரும் நமக்கு எந்த தீங்கும் செஞ்சுருக்க மாட்டான், ஆனால் அவனை பழி தீர்க்கணும், அவனை கொல்லணும், அவனை அழிக்கணும் என்றதான ஒரு இரத்த பழிக்கு ஆளாவது. பிறருடைய இரத்த பழி நம்ம மேலே இருக்குது, அவங்க குடும்பத்தின் மேலே. அந்த அம்மாவுடைய சாபம், இவர்களுடைய சாபம், பலருடைய சாபத்துக்கு நாம் காரணமாக இருக்கிறோமா? நாம் என்ன சொல்கிறோம்? எந்த சாபம் எனக்கு வராது. வசனம் சொல்லுது, காரணமில்லாத இட்ட சாபம்
தங்காது. ஆனால் காரணத்தோடு இட்டால் என்ன நடக்கும்? வாய்ப்பு இருக்குது. பலருடைய சாபங்களுக்கு நாம் காரணமாக மாறுறோமா? ரத்தம் சிந்து ரத்த பழி உங்கள் மேலே இருக்குதா? காயின் ஆபேல கொலை செஞ்சுட்டான். ஆனால் ஆண்டு ரத்த பழி யார்கிட்ட கேட்டார்? யார்கிட்ட கேட்டார்? காயின் இடத்துல திரும்ப கிட்ட கேட்டார், காயினே காயினே உன் சகோதரனை ஏன் கொலை பண்ண? அவன் என்ன செய்தான்? அது காரணம் என்ன? காரணமில்லாமல் ரத்தம் சிந்து கை பிறரை பழித்திருக்கும்படியாக, பிறரை அழிக்கும்படியாக எண்ணம் உள்ளதான ரத்த பழி இருக்குதா? அப்படி யார் மேலேயாவது ரத்த பழி இங்கே இருக்குதா? பிறருடைய மரணத்துக்கு நான் காரணமாக இருக்கிறேன், அந்த அம்மா செத்ததுக்கு நான் தான் காரணம், இந்த குடும்பம் அழிந்ததுக்கு நான் தான் காரணம், அப்படி இருக்கும்னா அது கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? அருவருப்பாக இருக்கிறது. யாருடைய வாழ்க்கைக்கும் யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் முடிவுக்கு நீ காரணமாக இருக்கக்கூடாது, நான் காரணமாக இருக்கக்கூடாது. ஒரு குடும்பத்தை வாழ வைக்கணுமே தவிர அதனுடைய அழிவுக்கு நாம் காரணமாக இருந்து கூட அது இருக்கிறதுலே பெரிய அருவருப்பும் தேவனுடைய பார்வையில் பாவமாக இருக்குது. தேவன் அதை அருவருக்கிறார். அடுத்து நாம் அங்கே படிக்கும்போது துராலோசனை பிணைக்கும் இருதயம், நல்ல ஆலோசனைகளை விட்டுட்டு கெட்ட ஆலோசனைகளை இருதயத்தில் பிணைத்து மற்றவர்களுக்கு சொல்வது. யாராவது உங்கள் இடத்துல வந்து எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்னா சத்தியத்தை படுத்தி ஆண்டவரை பற்றி சொல்லணும். அதை விட்டுட்டு கெட்ட ஆலோசனை சொல்லக்கூடாது. ஒரு லவ் பண்ணி ஒருத்தர் வராங்கன்னு வச்சுங்க, நீங்கள் என்ன செய்வீங்க? அட்வைஸ் என்ன பண்ணுவீங்க? நீ போய்ட்டு கொஞ்சம் காத்துரு, ஜோம் பண்ணு, ஜபத்தோடு இந்த காரியத்தை செய்வோம், ஏதோ தவறு பண்ணிட்ட திருந்து 2 பேர் ஒப்பு கொடுங்க, இப்படி சொல்கிறது தான் சரியான கைட்லைன். துராலோசனை பிணைத்து நீ எப்படி வேணா போ, இஷ்டம் போலது போன்னு சொன்னால் அது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறதுனா அருவருப்பாக இருக்குது. துராலோசனை கொடுக்குறோமா? கெட்ட ஆலோசனைகள் மற்றவங்களுக்கு பிணைக்கி கொடுக்குறோமா? இருதயத்தில் உருவாகுதா? தப்பான ஆலோசனை கொடுக்குது. நான் சொல்லியிருக்கிறேன்னு, ஒரு மனுஷன் சாக கிடந்தான், செத்துடலான்னு முடிவுக்கு வந்துட்டான், தற்கொலைக்கு. இது பலமுறை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு கையில் என்ன இருக்குது? விஷ பாட்டில் இருக்குது. அடுத்து சொல்கிறான் எங்கே போய் சாகலான்னு? ட்ரெயினில் சாகலாம். இன்னொரு பக்கம் என்ன இருக்குது? தூக்கில் சாகலான்னு. இப்போ வந்து அவன் நண்பர்கிட்ட கேட்குறான், நான் எப்படி சாகலான்னு. அவன் என்ன ஆலோசனை கொடுத்தான்? விஷம் குடிச்சு செத்தனா உனக்கு வலி வேதனை தெரியாது, நீ என்ன பண்ணிடு? செத்துரு. ஆனால் உண்மையான நண்பராக இருந்தால் என்ன சொல்லியிருப்பான் ஆலோசனை? நீ சாகக்கூடாது, நீ வாழணும். இன்றைக்கி நம்முடைய ஆலோசனை எப்படி தான் இருக்குது? மற்றவங்களை பாவத்தில் விட செய்கிறதுக்கும், மற்றவங்களை அக்கிரமத்தில் விட செய்வதற்கும், மற்றவர்கள் பாவத்தின் பிடியில் சிக்குவதுக்கு நாம் ஆலோசனை சொல்லக்கூடாது. அப்படி ஆலோசனை யாருக்காவது சொல்கிறீங்களா? தப்பான ஆலோசனை, தப்பான வழி நடத்தல். உங்கள் ஆலோசனையினால் பலர் இடறி விழுந்திருக்கிறாங்களா? சத்தியத்தை விட்டு இடறி விழுந்திருக்கிறாங்களா? சபையை விட்டு நின்றுருக்கிறாங்களா? உங்கள் ஆலோசனையினால் அது தேவனுடைய பார்வையில் மிகவும் அருவருப்பாக இருக்கிறது, பாவமாக இருக்கிறது. துர ஆலோசனை பிணைக்கும் இதயம். இதயத்திலேயே எப்போ பார்த்தாலும் கெட்ட ஆலோசனை. சில பாருங்கள், யார் வீட்டில் நல்ல வீடாக இருப்பாங்க, உள்ளே நுழைஞ்சு போய் சின்ன ஆலோசனை கொடுப்பாங்க அந்த மருமகளுக்கோ மாமியாருக்கோ, முடிஞ்சது கதை. அதோடு அந்த குடும்பத்தை நீ பார்க்கவே முடியாது. திரும்ப அவங்க சாவுலையும் வாழ்விலையும் கூட ஒன்றும் சேரமாட்டான். இப்படி யாருக்காவது கைட்லைன்ஸ் ஆலோசனை கொடுக்குறோமா? இது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? அருவருப்பான பாவம். இப்படிப்பட்ட காரியத்தில் போய் சிக்கிடக்கூடாது. அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தீங்கு செய்வதற்காக விரைந்தோடும் கால். ஆண்டவர் நன்மை செய்யும்படியாக சொல்லி தெரிந்தார். ஆனால் இந்த அருவருப்பு செய்கிற பாவிகளுடைய கால்கள் என்னென்னா, யாருக்கு தீங்கு செய்யலான்னு ஓடும். இது பிசாசனுடைய சிந்தை. பிசாசு யாரை அழிக்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திருக்கிறான். தீமையை செய்கிறதுக்கும் கால்கள் ஓடுதா? நன்மையை செய்யலாம் கூட, அதாவது உலகத்தில் சொல்கிறான் பாருங்க, நன்மையை செய்யலாம் கூட பரவாயில்ல, நீ என்ன பண்ணாத, தீமையை செய்யாமல் இரு. ஆனால் நம்ம ஆட்கள் நன்மை செய்கிறாங்களோ இல்லையா, தீமை செய்கிறதுக்கு ஓடுறாங்க வேக வேகமாக. யாருக்காவது ஒரு கெட்டதை முடிச்சிடணும், நம்மளை விட அவன் மேலே எப்படி வந்துடலாம். தீமை செய்வதுக்கு விரைந்தோடும் கால். அது எவ்வளோ வேகமாக ஓடுன்னு எனக்கு தெரியல. நம்ம ஆட்கள்லாம் வந்து சபைக்கு வேகமாக வராங்களோ இல்லையோ, மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் தீமையை சரி கட்டுறதுக்கு விரைந்து ஓடுது கால். தீமையை சரி கட்டுறீங்களா? மற்றவர்களை பழித்திருக்கும்படி, தீமை செய்யும்படி பைபிள் நம்ம நன்மை செய்யும்படி அழைச்சிருக்கிறாரு. ஆனால் நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? தீமை செய்கிறோம். பைபிள் சொல்றது தீமையே நன்மையினால் வெல்லு. தீமைக்கு தீமை செய்வேன், பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண்ணுன்னு உட்காந்துக்கிட்டு தீமை செஞ்சுட்டு இருந்தால் அது கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? அருவருப்பு. செய்கிறோமா தீமை? எத்தனை பேருக்கு நீங்கள் தீங்கு செஞ்சுருக்கீங்க? யோசிச்சு பாருங்கள், யோசிங்க. எத்தனை பேருக்கு, எத்தனை வாழ்க்கைக்கு, எத்தனை குடும்பத்துக்கு, உங்கள் குடும்பத்துக்கு தீமை செய்கிறீங்களா? நன்மையை செய்கிறீங்களா, தீமை செய்கிறீங்களா? உங்களை குறித்து யாராவது சாட்சி சொல்லலாம், அந்த அம்மா நன்மை செய்கிறவர்களாக சுற்றி திரிறாங்க, அப்படி ஒரு சாட்சி உண்டாகுமா? இல்லை இந்த அம்மா வந்தாலே ஏதாவது ஒரு தீமையை உண்டு பண்ணிடுவோம் குடும்பத்தில், அப்படி சாட்சி கொடுக்குறாங்களா? தீமை நம்ம இடத்துல சேரக்கூடாது, தீமை அவரிடத்தில் சேராது என்று பைபிள் சொல்லுகிறது. தீமையான காரியங்கள் நம்ம இடத்துல இருந்தால் அதை நீங்கள் வேரோடு எடுக்கணும். அபத்தம் பேசும் பொய் சாட்சி. அபத்தம் பேசும் பொய் சாட்சின்னு என்ன? உண்மை என்னன்னு தெரியாது, ஆனால் சும்மாவே எல்லார்கிட்டும் போய் சாட்சி சொல்கிறது. இருக்குதா சாட்சி? அப்படி இருக்குதா? அபத்தம் பேசும் பொய் சாட்சி. இயேசு கிறிஸ்து கடைசி மரணத்தில் நேற்று நம்ம படித்தோமே,
அவருடைய மரணத்தை கூட என்ன சாட்சி தான் தேடினாங்கன்னா பொய் சாட்சி தான். அப்படி தான் இன்றைக்கி உலகம் வந்து பொய் சாட்சி, எது உண்மைன்னு தெரியாது, யாராவது ஒருத்தன் சொல்லியிருப்பான், அதை பிடிச்சிக்கிட்டு போய் நீ பொய் சாட்சி மற்றவங்களுக்கு போய் அபத்தமாய் சொல்லக்கூடாது. அது தேவனுடைய பார்வையில் பாவமும் அருவருப்பாக இருக்குது. உலகத்தில் சொல்கிறான், கண்ணார காண்கிறதும் பொய், காதார் கேட்குறதும் பொய், தீர சார் விசாரிச்சிங்களா? அப்படி ஏதாவது விசாரிச்சு செஞ்சுருக்கிறீங்களா? யாராவது உங்கள்கிட்ட வந்து அந்த சகோதரி சரியில்லை, அந்த சகோதரன் சரியில்லை அப்படின்னு சொன்னால் ஊருக்கே சொல்லி விட்டுறோம். அந்த அம்மா பாவி, அசுத்தம், தவறு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் விசாரித்து நிதானிச்சு இது சரியா அப்படின்னு பார்த்துருக்குறோமா? வசனம் சொல்லப்பட்டிருக்குது இங்கே பொய் சாட்சி, அபத்தம் பேசும் பொய் சாட்சி. மற்றவங்களை சும்மாவே போய் அவங்க இதை செஞ்சாங்க அதை செஞ்சாங்க யாராவது சொல்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் போய் சாட்சியாக நின்றக்கூடாது. சில சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் வந்து சாட்சி சொல்லுங்கள், இந்த காரியம்லாம் சரியாக முடிச்சிருவோம் அப்படின்னு உங்களை பொய் சாட்சி கொண்டு போவாங்க. பொய் சாட்சி கையெழுத்து போடுறீங்களா? சில பேர் பாருங்கள், யாருக்கு என்னன்னே தெரியாது. ஒருத்தருக்கு திருமணம் நடந்துச்சு, ஒரு காரியத்தை சொல்கிறவங்களுக்கு திருமணம் நடந்துச்சு, அப்பாவும் அம்மாவும் இல்லை, பொய்யா 2 பேரை கொண்டு வந்திருக்கிறாங்க சாட்சிக்கு. கல்யாணம் முடிஞ்சு 2 பேர் இப்போ என்ன ஆச்சு, சண்டையில் தனித்தனியாக குடும்பம் போச்சு. இப்போ கூட்டம் வந்ததை யாருன்னே கண்டுபிடிக்க முடியல, எங்கே இருக்கிறான்னு கண்டுபிடிக்கல, கையெழுத்து போட்டது யாருன்னே தெரில. பொய் சாட்சி. இந்த மாதிரி நம்ம யாருக்காவது பொய் சாட்சி சொல்வதற்கு, பொய் காரியம் செய்வதற்கு போயிருக்கிறோமா? அபத்தம் பேசும் பொய் சாட்சிகள். சிலர் கூட நம்மகிட்ட கேட்பாங்க, பாஸ்டர் இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுங்க பார்ப்போம், அப்புறமா நீங்கள் சாட்சி கொடுங்க, நல்ல பையன் சாட்சி கொடுங்க. குடிகாரனுக்கு வந்து நல்ல பையன் சாட்சி கொடுத்தா என்ன நடக்கும்? சில பேர் சபையில் சொல்லுங்கள், ஐயா நீங்கள் சொன்னால் திருமணம் முடிஞ்சிடும், அதனால் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக் கொடுங்க. ஒரு வார்த்தை நான் சொல்லிடுவேன், அப்புறம் வாழ்நாள்லாம் அவன் என்ன வார்த்தையிலே திட்டிக்கிட்டு இருப்பான். பொய் சாட்சி சொல்லலாமா? யாருக்காவது நிற்கிறீங்களா, முன்னாடி நின்று சாட்சி சொல்கிறீங்களா? பெட்டர் நம்ம என்ன பண்ணோம், அந்த இடத்துக்கு போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நான் இந்த காரியத்தில் வரல, நீங்கள் இந்த காரியத்தை பார்த்துக்குங்க. பொய் சாட்சி, அபத்தம் பேசும் பொய் சாட்சி. அடுத்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதரருக்குள்ளே விரோதம் உண்டு பண்ணுகிறது. சபையில் உக்காந்துக்கிட்டே கலகம் மூட்டக்கூடாது. டேஞ்சரான ஆவி இது. இருக்குதா நம்ம சபையில்? மற்ற சபையில் இருக்குது, நம்ம சபையில் இல்லைன்னு நான் கொஞ்சம் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இருக்குதா அப்படி ஏதாவது சபைகளில் உலாவுதா? மற்ற சகோதரரை பற்றி, மற்ற சகோதரிகளை பற்றி, மற்ற விசுவாசிகளை பற்றி தெரிஞ்சது தெரியாதது, அறிஞ்சது அறியாதது, வாயில் வந்தது வராதது, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்குறோமா? இருக்குதா அவங்களுக்குள்ள? சகோதரருக்குள்ளே என்ன உண்டாக்குறது? விரோதம். பாஸ்ட் அவங்க வீட்டுக்கு தான் போகிறாரு, உங்கள் வீட்டுக்கு வரல. பாஸ்ட் அவங்களுக்கு மட்டும் தான் நல்லா ஜெபம் பண்ணுறாரு, உங்களுக்கு ஜெபமே பண்ணுறதில்ல. நீங்கள் காணி கொடுக்குறீங்க, உங்கள் வீட்டுக்கு போகிறாரு, இல்லைன்னா வரமாட்டார். இப்படியெல்லாம் பிணைக்கிறீங்களா? கதை, விரோத கதைகள். ஒரு சபையில் நான் போயிட்டு ஜெபம் பண்ண போனேன். அந்த பிரதர் எனக்கு சொல்கிறார், எங்கள் பாஸ்டர் வந்தார்னா அந்த பெரிய வீட்டில் மட்டும் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுவார், இந்த சின்ன வீட்டில் ரொம்ப நேரம் ஜெபிக்க மாட்டார். நான் கேட்டேன், ஏன் அப்படி? எல்லார் வீடும் ஒன்று தானே, சேம் ஃபார்மேட்டு தானே அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொல்கிறார், இந்த அம்மா வந்து காணிக்க சரியாக கொடுப்பாங்க, அதான் இவங்க வீட்டில் ஜெபம். நம்ம சபையில் இது வரைக்கும் அப்படி இல்லை, இனி அப்படி இருக்காதுன்னு கர்த்தருடைய நாமத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வசனம் நமக்கு ஒரு காரியத்தை சொல்கிறது, சகோதரருக்குள் விரோதங்கள், சபைக்குள்ள விரோதம் உண்டாக்குறது, குடும்பங்கள பகையை உண்டாக்குறது, இது தேவனுடைய பார்வையில் அருவருப்பாக இருக்கிறது. கர்த்தருடைய சபையில் இருந்து கொண்டு நாம் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வோமானால் தேவனுடைய கோபாக்கினைக்கு நாம் தப்பிக்க முடியாது. திருவந்தெடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் விரோதங்களுக்கு காரணமா இருக்காத இருக்கிறீங்களா? மற்றவங்களை விரோதத்தை தூண்டி விட்டுறீங்களா? நீ போய் பேசு, கேளு, நீ கேட்டாதான் அவர் சரியா சொல்வாரு, விட்டுறாத. தூண்டி விடுறீங்களா? பிசாசனுடைய ஒரு வல்லமையில மிகப்பெரிய காரியம் உங்களுக்கு சொல்லித்தரேன், தூண்டி விடும் ஆவி. நான் பலமுறை வாலிபர் கூட்டத்தில் கூட சொல்லியிருக்கிறேன், அழகாக தூண்டி விடுவான். ஒரு சின்ன ஆலோசனை உள்ள கொடுப்பான், விரோதம் உண்டாயிரும். சின்ன ஆலோசனை தான். அப்படி ஒரு விரோதம் பகையை உண்டாக்குறது தான் யாருடைய வேலைன்னா தூண்டி விடுற ஆவி, பிசாசனுடைய வேலை. ஆதாமே அவளை என்னவோ அமைதியாக தான் இருந்தாங்க, அவளை பாவம் செய்ய முடியும் தூண்டி விட்டது யார் தான்? ஆமாம், நீ அமைதியாக சபைக்கு வருவீங்க போவீங்க, நான் நல்ல ஒரு கைட்லைன்ஸை கொடுப்பான். என்னன்னு சொல்லுங்க, என்ன கைட்லைன்ஸ் கொடுப்பான் பிசாசு? ஏதாவது ஒரு விரோதம் பண்ணு, ஏதாவது ஒரு சபையில் கலகம் உண்டாக்கு, குடும்பத்தில் ஒரு கலகம் உண்டாக்கு. ஏன் அமைதியாக இருக்குது அந்த குடும்பம்? சொல்கிறானா உள்ள வரானா? இடம் கொடுக்குறீங்களா சத்துருக்கு? இது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? அருவருப்பாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நீ விரோதிகளை சேர்க்கணும். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகும்போது நீண்ட நாளாக இருந்த விரோதிகளாக இருந்த பிலாத்தும் ஏரோதும் அன்ற தினத்தில் சிநேகிதரால் ஆனார்கள். அவர் கர்த்தருடைய பிள்ளை ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் வந்து ஒருமனப்பட்டு
படுத்தணுமே தவிர விரோதிகளாக மாற்றக்கூடாது. அப்படி நமக்குள்ள ஏதாவது காரியங்கள் இருந்தால் தேவ சமூகத்தில் ஆண்டவரே இத்தனை காரியங்கள் நான் தேவனுடைய சமூகத்தில் அருவருப்பான காரியங்களை செய்கிறேன், நான் இந்த காரியத்தில் தவறு இருக்கிறேன், என்ன மன்னிங்க ஆண்டவரே. விரோதமான காரியங்கள், சகோதரருக்கு விரோதமாய் செய்வது. சகோதரர் யாரு? சபையில் இருக்கிறது தான் உங்களுக்கு சகோதரர் சகோதரி. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் குடும்பத்தில் இருக்கிற சகோதர சகோதரி, அவங்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறீங்களா? குடும்பத்தில் சொல்லுவாங்களா, இவங்க வந்தாங்கன்னா விரோதிகளை கூட ஒன்றாக்கிடுவாங்க, அப்படி சொல்கிறாங்களா? சாட்சி இருக்குதா உங்களுக்கு? இல்லை இந்த அம்மா வந்துச்சுன்னா நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரித்து வச்சிடும், அதனால் இந்த அம்மாவை கூப்பிட்டு சரியாக வந்து நியாயம் பேசணும், அப்படி கூப்பிட்றாங்களா? எந்த இடத்துல நிற்கிறீங்க நீங்கள்? எந்த இடத்துல நிற்கிறீங்கன்னு பாருங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து விட்ட பிறகு நாம் விரோதத்தை உண்டு பண்ணக்கூடாது. யார் மேலும் நமக்கு விரோதம் கசப்போடு இருந்தால் இந்த திருவந்துக்கு முன்பாக ஒப்புரவான பின்பு இதில் நீங்கள் பங்கு பெறத்துக்கு கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 7 காரியங்கள் கர்த்தர் அருவருக்கிறார். இந்த அருவருப்பை வைத்து கொண்டு திருவிருந்து எடுத்து பிரயோஜனம் இல்லை. சிந்திங்க, உங்க சிந்திக்கு நான் விடுறேன். சகோதரர்களுக்கு விரோதம் பண்றோமா? சகோதரிகளை விரோதம், சகோதரன் ஏதோ சகோதரர்கள் மட்டும் இல்லை, சகோதரிகளை கூட சேர்த்து தான் சொல்றேன். சகோதரனோ சகோதரியோ விரோதமா உங்ககிட்ட பேசினா கூட இந்த காரியத்தை நம்ம இப்படி செய்யக்கூடாது, ஐக்கியமா இருக்கணும், சபை கூடுதலுக்குள்ள குடும்பங்களுக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணக்கூடாது, சண்டை பண்ணக்கூடாது, நீங்க சமாதானப்படுத்தணும். பைபிள் சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் தான் யாருடைய புத்திரர் தெரியுமா? யாருடைய புத்திரர் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அடையாளமே சமாதானம் பண்ணுகிறவர்கள். குடும்பத்தை கட் பண்ணி விடுறதில்ல, ரிலேஷன்ஸை கட் பண்ணி விடுறதில்ல. ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணி விடுறவங்க தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியாது. நீங்கள் அதை மத்தேயுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை படிக்கும்போது 9ஆம் வசனத்தை படிக்கும்போது சமாதானத்தை செய்கிறவர்கள் தான் கர்த்தருடைய புத்திரர்கள். விரோதத்தை உண்டு பண்ணி பிரிக்கிறது, பிரிவினையின் ஆவி உண்டாக்குறது, ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்ட மாதிரி பிரிச்சு விட்டுக்கூடாது, பிரிச்சு விட்டு கேம் விளையாடக்கூடாது. உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை சொல்றேன்னா உன் மனதில் புதை, அது அங்கே சொல்றது இங்கே சொல்றது, இங்கே இருக்கிற காரியத்தை 2ஆ 3ஆ மாற்றி திரிச்சு பேசுறது, சண்டை உருவாக்குற வேலை, இது சபைக்குள்ளேயும் வரக்கூடாது. ரகசியத்தை காக்கணும். அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அனுபவம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அடுத்து வேதத்தில் படிக்கும்போது நீதிமொழிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 9ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விளக்குகிறவனுடைய ஜெபம். சபையில் வசனம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இவரு கேட்காத மாதிரி உட்காந்துட்டு இருப்பார். இருக்கிறீங்களா? அப்படி இருக்குதா ஒரு குரூப்பு? அது எல்லா சபையிலும் இருக்கும். அப்புறம் அவங்களை முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு என்ன சொன்னாருன்னு தெரியலையே. சில சபைகளில் போகும்போது பெரிய பெரிய சபைகளை பிரசங்கம் பண்ண போனால் அப்படியே அவங்க பார்த்தீங்கன்னா பைபிள் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க முகம்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும், இவன் என்ன பிரசங்கம் பண்ண போகிறாங்க நமக்கு ஏற்கனவே தெரியும். அந்த லெவலில் தான் உட்காந்துருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் எங்கே போக மாட்டாங்க? தேவ சமூகத்தில் எட்டி கூட பார்க்க முடியாது. தெரிஞ்சுக்க, சின்னவங்களோ பெரியவங்களோ நேற்று பிறந்த பிள்ளையோ யார் வாயில கர்த்தர் புதுப்பாட்டை வைக்கிறாரோ, பாலகன் வாயில வசனம் வைக்கிறாரோ, கேட்க இருதயத்தை திறக்கணும். நீதியால் அப்படிதான் திறக்கப்பட்டுச்சு. கர்த்தருடைய சமூகத்தில் வந்துவிட்ட பிறகு வேதத்தை கேளாதோடைய அவர் ஜெபமே அருவருப்பா இருக்கு. எத்தனை மணிக்கு ஒரு நேரம் நீ ஜெபம் பண்ணினாலும் வேதத்தை கேளாதனுடைய ஜெபம் கர்த்தர் பார்வையில் அருவருப்பா. நிறைய நேரம் ஜெபம் பண்ணிட்டு சத்தியத்துக்கு செவி சாய்க்காம விட்டு விலகுனா அது தேவனுடைய பார்வையில் அருவருப்பா இருக்குதா? அப்படி நமக்கு பைபிள் எவ்வளோ வசனம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், எவ்வளோ சத்தியத்தை கேட்குறோமே, அந்த சத்தியத்துக்கு செவி கொடுக்குறோமா? செவி கொடுக்காவிட்டால் தேவனுடைய பார்வையில் அது அருவருப்பாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்து சத்தியத்தை கேட்டு எத்தனை வசனங்களை எத்தனை சத்தியங்களை கேட்டிருக்கிறீங்க? எத்தனை பிரசங்கங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? அந்த பிரசங்கங்களுக்கு உங்களால் கீழ்ப்படிக்க முடிகிறதா? அப்படிப்பட்டவங்களுடைய ஜபம் கர்த்தருக்கு பிரியம். வசனத்துக்கு கீழ்ப்படியாதுடைய ஜபம் அவருடைய பார்வையில் எப்படி இருக்கிறதுனா அருவருப்பா இருக்கு. அதான் நம்மில் பாதி பேர் ஜபம் பண்ணி பலன் இல்லாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இருக்குதா? அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள இருக்குதா? தேவ சமூகத்தில் ஆண்டவரே இந்த நாளோட அவைகள் ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறேன். இனி நான் வசனத்துக்கு செவி சாய்ப்பேன். வசனத்தை சபையில் சொல்லும் போது எங்கேயோ சிந்தையை வச்சுக்கிட்டு நீங்கள் ஜபம் பண்ணுறேன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சில பேர் பாருங்கள் மணிக்கணக்காக ஜபம் பண்ணுவாங்க, ஆனால் வசனத்துக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. என்ன பிரசங்கம் பண்ணாங்கன்னே புரியாது, எதில் ஆரம்பித்தார் எங்கே முடிச்சாரே தெரியாது, ஆனால் மணிக்கணக்காக உட்காந்து ஜபம் பண்ணிருப்பாங்க, வசனமாக சொல்லிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. வசனம் சொல்லுது அவருடைய ஜபம் கர்த்தருக்கு அருவருப்பு. அப்போ சபைக்குள்ளே வந்த பிறகு ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் செவி சாய்க்கணும். கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவிக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் என்ன பேசுகிறாரு, இன்றைக்கி என்ன காரியத்தை சொல்ல போகிறாரு, இந்த வசனத்துக்கு நாம் செவி கொடுக்கும் போது தான் வசனம் சொல்லி, என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நான் நோக்கி பார்ப்பேன். கர்த்தர் நமக்கு இறங்கணும், அற்புதம் செய்யணும், விடுவிக்கணும்னா
நாம் செய்ய வேண்டிய காரியத்தில் சரியாக நிற்கணும். அப்போ தான் கர்த்தர் நம்முடைய காரியங்களை அவருக்கு இறங்க முடியும். அப்போது வேதத்தை கேளாதனுடைய ஜெபம் அருவருப்பு. எத்தனை காரியத்தை நம்ம வசனம் கேட்காம இருந்திருக்கிறோம். இந்த 4 மாதத்தில் எத்தனை பிரசங்கம் உங்களுக்கு சொல்லியும் அப்படி அந்த கேட்காம இருக்கிறது என்ன அர்த்தம்? இல்லையே நாங்களாம் எழுதுடுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கேட்காம இருக்கிறதுக்கு அர்த்தம் ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வசனம் உங்களுக்கு சொல்லப்படுது, இன்றையிலிருந்து நீங்கள் இச்சகமாக பேசாத, பார்க்காத, ஆசை இச்சைகளை வெறுத்து தள்ளு. இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? இங்கே நல்லா கேட்பீங்க, இங்கே விட்டு போயிடுவீங்க. இதுதான் வசனத்துக்கு விளக்குறது. வசனத்தை கேட்கறது மட்டும் இல்லை, அதை தியானித்து அதை நீங்கள் செயல்முறையில் கிரியைகளை கொண்டு வர வேண்டும். இப்படி வசனத்தை கேட்டு அதை விலக்கி விட்டு விடுகிறவர்களுடைய ஜெபம் அருவருப்பாக இருக்கிறது. எத்தனை செய்திகள் நீங்கள் இப்போ எந்த வருஷத்தில் கேட்டிருப்பீங்க? 4 மாதத்தில் எத்தனை ஞாயிற்றுக்கிழமை செய்திகளை கேட்டிருப்பீங்க? அந்த செய்தி இப்படி நான் வாழ்வேன்னு ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? அப்படி நீங்கள் கேட்காம அதை விலக்கி விட்டுட்டு நீங்கள் எத்தனை மணி நேரம் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போயிருப்பீர்களானால் அந்த ஜெபம் கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்குதா? யோசிச்சு பாருங்க. இந்த 4 மாத செய்தியில் எத்தனை செய்திகள் நாம் கேட்டு அப்படியே நீ இந்த வாரம் சொன்னார் இப்படி நம்ம ஜீவிக்கணும், நம்ம ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்னு ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு வாரமும் உங்களை உணர்த்தவில்லையா ஆண்டவர்? இல்லை உங்களோட பேசவில்லையா? உங்களுக்கு சொல்லவில்லையா இந்த காரியத்தை நீ செய்யாத, இந்த காரியத்தில் நீ தவறாக இருக்கிற, இந்த காரியத்தில் நீ விழுந்து கொண்டிருக்கிற, இதை நீ சரிப்படுத்து? கர்த்தர் உங்களோட கூட பேசலையா? பேசி இருந்தோம். நம்ம கர்த்தருடைய பார்வையில் நமக்கு செய்யாமல் போகிற எல்லா காரியமும் நீங்கள் ஜெபிக்கும் போது பலனில்லாமல் அவைகள் போகிறது. இன்றைக்கி ஒரு வசனம் கேட்குறீங்க, தாழ்மையாக இருங்க அப்படின்னா அதை விளக்கக்கூடாது, வாழ்க்கையில் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரவர்களுடைய ஜெபம் தான் கர்த்தருக்கு பிரியம். அப்படி கொண்டு வராதவர்கள் கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பாக இருக்கிறார்கள். லேவியராகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்பும்போது தேவனுக்கு பிரியமில்லாத அருவருத்தக்கதான, புசிக்கத்தக்கதான அல்லது புசிக்கத்தகாததான உணவுகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எது கர்த்தருக்கு அருவருப்பானது? லேவியராகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்திலிருந்து படிக்கும்போது, கவனிங்க, நான் படிக்கிறேன். இது விளக்க வேண்டியில்லை, இதை படிக்கும்போதே உங்களுக்கு தெரியும். இதில் நீங்கள் சரியாக இருக்கிறீங்களா பாருங்கள். அவள் சாப்பிட்ற விஷயத்தில் கூட சில காரியங்கள் தேவன் வெறுக்கிறார். எதோ கிடைக்குதோ எல்லாத்தையும் சாப்பிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. அது தேவன் அருவருக்கிற காரியங்கள் இருக்குது. புசிக்கத்தக்கது இருக்குது, புசிக்கத்தகாதது இருக்கிறது. சத்தியத்தின்படி வந்த பிறகு ஞானஸ்தானம் எடுத்து அப்படி சரித்த ரத்தத்தையும் எடுத்த பிறகு உங்களுக்கும் உலகத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். தானியேலுக்கு ராஜா விருந்து கொடுக்கப்பட்டது, ஆனால் அவன் ராஜா விருந்தை வெறுத்தான். அவனுக்குன்னு ஒரு ஆகாரம் இருந்தது, அவனுக்குன்னு புசிக்கத்தக்கதான ஒரு மாதிரி இருந்தது. தேவனுடைய வசனத்தின்படி நாம் புசிக்கிற ஆகாரமாக இருந்தால் கூட ஒரு சத்தியத்தின்படி நம்ம அதை நடக்க பழகணும். 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் படிக்கிறேன், கவனிங்க. ஜலத்தில் இருக்கிறவைகளில் நீங்கள் புசிக்கத்தக்கது யாதெனில் கடல்களும் ஆறுகளும் ஆகிய தண்ணீர்களிலே சிறகும் செதில்களும் உள்ளவைகளை நீங்கள் புசிக்கலாம். ஆனாலும் கடலும் ஆறுகளும் ஆகிய தண்ணீர்களில் நீந்துகிறதும் வாழ்கிறதுமான பிராணிகளில் சிறகும் செதிலும் இல்லாதவை யாவும் உங்களுக்கு அருவருப்பாய். என்ன இது அர்த்தம்? கடலில் வாழ்கிறது என்ன? மீன் இருக்குது பாருங்கள். நம்ம ஆட்கள் கூட செதில் இல்லாத பொருட்களை வாங்கி சாப்பிட்றாங்க. செதில் இல்லாத மீன்கள் எத்தனையோ இருக்குது. வஜ்ர மீனுக்கு செதில் இருக்கா பார்த்துருக்கீங்களா? உடம்புல இருக்கிற செதில்ஸ் இருக்குதா? இல்லை. செதில் இல்லாத மீன், செதில் இல்லாத பொருட்கள் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கூடாது. உலக பிரகாரமாக சொல்கிறோம், அந்த மீனுக்குள்ளே மெர்க்குரி இருக்குது, நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பிரெயினில் போய் அட்டாக் பண்ணுன்னு சொல்கிறோம். நம்ம எது கிடைக்குதுன்னே தெரியாது, எல்லாத்தையும் உள்ளே போட்டுற வேண்டியதான். பயிர் எப்படியும் ஜீரணம் பண்ண சரியாக தானே இருக்குது. அப்படி செஞ்சிடக்கூடாது. தேவனுடைய பார்வையில் அருவருப்பான காரியங்களை நம்ம புசிக்கக்கூடாது. திருவந்து எடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எதை புசிக்கணும்னு வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. நீ படித்து பாருங்கள். அடுத்து இருக்கிற வசனங்களில், தண்ணீரிலே சிறகும் செதில்களும் இல்லாத உங்களுக்கு அருவருப்பாய் இருக்க கடவுது. பறவைகளை நீங்கள் புசியாமல் அருவருக்க வேண்டியது யாவைன? கழுகு, கருடன், கடலுறிஞ்சி, பருந்து, சகலவித வல்லூரும், சகலவித காகங்களும், தீக்குருவியும், கூகையும், செம்புகமும், சகலவித டேகையும், ஆந்தையும், நீர்க்காகமும், கோட்டானும், நாரையும், குழக்கடாவும், குருகும், கொக்கும், சகலவித ராஜாலியும், புழு கொத்தியும், வவ்வாலும் ஆகிய இவைகளே. பறக்கிறவைகளில் 4 கால் நடமாடுகிற ஊரும் பிராணிகள் யாவும் உங்களுக்கு. பறவைகள் எத்தனை காலில் இருக்குது? அருவருப்பான் 4 கால். 4 கால் பறவைகள் என்ன? யோசிங்க. எந்த பறவைக்கு 4 கால் இருக்கு? பெண் குயினா? சாப்பிட்றீங்களா பறவைகளை? இதில் இருக்கிற ஏதாவது பறவை? காக்கா சாப்பிட்றீங்களா? நாரை சாப்பிட்றீங்களா? கொக்கு சாப்பிட்றீங்களா? இதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? அருவருப்பு. சில பேர் ஒருத்தர் சொன்னார், ராஜாளி அடிச்சிருக்கிறேன் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டார்.
நான் இப்போ இந்த வசனத்தை படிக்கல, சரி இவர் ஏதோ சொல்கிறாருன்னு போய் பார்த்தா பைபிள் வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது 11ஆம் அதிகாரத்தை திரும்ப படித்தா ராஜாலேயே புசிக்கக்கூடாது. எப்படி ஏதோ அருவருப்பான தேவனுக்கு விரோதமான காரியங்களை புசிச்சிருக்கிறோமா? அது நம்முடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தும். அப்படிப்பட்ட காரியங்களை புசிக்கக்கூடாது. அது கீழே இருக்கிற வசனங்கள் நீங்கள் படிக்கும்போது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பறக்கிறவைகளில் 4 கால் இருக்கிறது புசிக்காதே, அது உனக்கு அருவருப்பாக இருக்க கடவுது. நீங்கள் புசிக்கத்தக்கது யாதெனில் தரையிலே தத்துகிறதும் கால்கள் மேல் தொடைகள் உண்டாயிருக்கிறவைகளுமே. அப்படி நீங்கள் வேதத்தில் படிக்கும்போது எதை புசிக்கணும் புசிக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாத்தையும் புசிச்சுட்டு வியாதி வந்த பிறகு, ஆண்டவரே இந்த வியாதிக்கு நீர் தான் காரணம், புசிக்கத்தக்காத நீங்கள் எதையும் சொல்லாமல் நீங்கள் வேதத்தில் சொல்லாமல் போயிட்டீங்களே. அப்படி இல்லை, ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு தெளிவாக சட்டத்தின்படி கொடுத்திருக்கிறார். எதை புசிக்கணும் எதை புசிக்கக்கூடாது, எது தேவனுடைய பார்வையில் அருவருப்பு என்பதை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இதே வசனங்கள் உபாகமத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமத்தின் புஸ்தகத்தில் படிக்கும்போது 14ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை எதை புசிக்க வேண்டும் எதை புசிக்கக்கூடாது என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள், எதை புசிக்கணும். ஒருவேளை இதில் இருக்கிறது ஏதாவது நீங்கள் புசித்திருந்தால் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் விட்டு விடுங்க. தேவ சமூகத்தில் வந்து விட்ட பிறகு நம்முடைய உணவு முறையை கூட மாற்றணும். தானியேல் அப்படி தான் மாற்றிட்டான். அதனால தான் கர்த்தர் அவனை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு கொண்டு வந்து நிறுத்தினார். ராஜ விருந்துக்கு பதிலாக கர்த்தருடைய விருந்து அவனுக்கு கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா கடையிலையும் ஏறி இறங்குறது, இதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமா. சிலர் பாருங்கள், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த பிறகு தெருவா ஹோட்டலாக அலையிறான். இந்த ஹோட்டலில் எது நல்லா இருக்குது. ஒரு ஆள் என்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவர் பரிசுத்தமாக்கினதை புசிக்காமல் இல்லாமல் எப்படி இருக்கலாம், பன்றி கறி சாப்பிடலாமே பைபிளில் போட்டிருக்கல அப்படின்னு சொல்கிறார். ஒரு ஊழியக்காரே பன்றி கறி சாப்பிட்ருக்காரு, வாங்கிட்டு வந்து விசுவாசி அனுப்புகிறார். ஏன்பா அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறார், ஆண்டவர் பரிசுத்தமாக்கினதை பேதுருக்கு சொன்னார், அதனால் வந்து எதுவுமே அசுத்தம் இல்லை, எல்லாம் புசிக்கலாம், அடித்து புசின்னு சொல்கிறார். எப்படிப்பட்ட பிரசங்கம் கேளுங்க. புசிக்கிறீங்களா அந்த மாதிரி? ஃபோர்க்கு நல்லது சாப்பிட்றீங்களா? ஃபோர்க் இருக்குது. அப்படிப்பட்ட ஜீவியம் அது கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பாக இருக்குது. அடுத்து நம்ம வாசிக்கும் போது தேவனுடைய பார்வையில் அருவருப்பாக இருக்கிற முறை தவறினதான உறவுகள், இதை நீங்கள் முழுசான விளக்க நேரம் போதாது, அது பெரிய சப்ஜெக்டு. ஆனால் உங்களுக்கு நான் அதை சுருக்கமாக சொல்கிறேன். லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து கடைசி முடிய நீங்கள் ஒவ்வொன்றத்தையும் வீட்டில் தியானிச்சு பாருங்கள். நான் சிலதை உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று, தன் சொந்த மகளையோ அல்லது சொந்தத்தில் இருக்கிற ஆணோ பெண்ணோ நிர்வாணப்படுத்திவிட, கணவன் மனைவியை தவிர வேறு எந்த உறவின் முறையில் நீங்கள் ஒருவரை நிர்வாணப்படுத்தினாவோ அல்லது நீங்கள் அவர்கள் உறவில் இருந்தாவோ அது தேவனுடைய பார்வையில் அருவருப்பாக இருக்கிறது. நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். நீ குடியிருக்கிற எகிப்து தேசத்தினுடைய செய்கையின்படி செய்யாமலும், நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தின்படி செய்கையின்படி செய்யாமலும் அவருடைய முறைமையின்படி நடவாமல் இருங்கள் என்று கர்த்தர் அவர்களுக்கு சொன்னார். ஒருவனும் தனக்கு நெருங்கின இனத்தாருடைய ஒருத்தியை நிர்வாணமாக்கும்படி அவளை சேரலாகாது. நீங்கள் அப்படியே படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சொந்தக்காரரை பந்தக்காரரை உறவு தவறுனவர்களை, கணவனை தவிர மனைவி தவிர யாரையாவது நிர்வாணப்படுத்தி இல்லை அவங்களோட உறவில் இருந்தால் அது கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கிறதாம். இதை நான் விளக்கணுன்னா அவங்களுக்கு ரொம்ப மன கடினமாயிரும். அவ்வளவு பைபிளில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாம் பாவம் இதெல்லாம் பாவம் என்று. இருக்கிறாங்களா? இன்றைக்கி பாருங்கள், உலகத்தில் உறவு தவறின முறை, சித்தப்பாக குடும்பம் எதனே தெரியல, எந்த உறவன் முறையும் தெரியாமலாம் திருமணம் கட்டிக்கிறாங்க. அது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? அருவருப்பாக இருக்கிறது. நான் சொன்னேனே ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸில் சொந்த சகோதரியை ஒருத்தன் கல்யாணம் கட்டி ஓடி இருக்கான். எப்படி இருக்கும்? இது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? அருவருப்பு. அப்படியே உறவு தவறுற முறையில் இவங்க அழகாக இருக்கிறாங்க, அவங்க அழகாக இருக்கிறாங்க, மாம்சிக இச்சை நிமித்தம் உலகத்தில் எத்தனை தவறுகள் நடக்குது வச்சு பாருங்கள். நாம் யாராவது அப்படி உறவு தவறுற முறையில் ஏதாவது ஒரு சிந்தையில் பாவம் செய்தால் கூட அது தேவனுடைய பார்வையில் அருவருப்பாக இருக்கிறது. கல்யாணம் கட்டினவங்களாக இருந்தாலும் சரி, கல்யாணம் கட்டாதவங்களாக இருந்தாலும் சரி, பரிசுத்த ஜீவத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய ஜீவன் கரைதிரை இல்லாமல் பாதுகாக்கப்படுவது மிக அவசியம். தேர்ந்தெடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் உறவில் சரியாக இருக்கிறீங்களா? கொடுக்கப்பட்ட கணவனுக்கு, கொடுக்கப்பட்ட மனைவிக்கு, குடும்பங்களுக்கு சரியான ஜீவியம் இருக்கிறதா? பைபிளை படித்து பாருங்கள். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 18ஆம் வசனத்தில் படிக்கும்போது, உன் மனைவி உயிரோடு இருக்கையில் அவளுக்கு உபத்திரவமாக அவள் சகோதரியை நிர்வாணமாக்கும் பொருட்டு அவளை விவாகம் பண்ணலாகாது. ஸ்திரியானவள் சுதத்தால் விளக்கத்தில் இருக்கையில் அவளை நிர்வாணமாக்க அவளோடு சேராதே. பிறனுடைய மனைவியோடு சேரும்படி சயனித்து அவனால் உன்னை தீட்டுப்படுத்தி கொள்ள வேண்டாம். நீங்கள் அந்த வசனத்தை படித்து பாருங்கள். இந்த நாட்களில் என்ன நடக்குதோ அந்த கடைசி நாட்கள் அருவருப்புகள் அது அத்தனையும் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. உங்களுக்கு இன்னும் விளக்கமாக சொன்ன 21ஆம் 22ஆம் வசனத்தில், நீ உன் சந்ததியில் யாரையாகிலும் மோலேக் என்று தீக்கு கடக்கும்படி இடங்கொடாதே. உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதே. நான் கர்த்தர். பெண்ணோடு சம்பயோகம் பண்ணுகிறது போல ஆணோடு சம்பயோகம் பண்ண வேண்டாம், அது அருவருப்பாய் இருக்கிறது. யாதொரு மிருகத்தோடு நீ புணர்ச்சி செய்யது தவறு. ஸ்திரியானவள் மிருகத்தோடு புணரும்படி முற்பாக நிற்கலாகாது, அது அருவருப்பானது. 28ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற, நீங்கள் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொண்டு தேசத்தில் பிறந்தவனாகிலும்
உங்கள் நடுவில் இருக்கிற அந்நியனாகிலும் இந்த அருவருப்புகள் ஒன்றையும் செய்ய வேண்டாம். இப்படிப்பட்ட அருவருப்பைகளை செய்கிறவர்கள் யாதொன்றையும் யாராவது செய்தால் அந்த ஆத்துமா ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவார்கள். எங்கே போவாங்க? இப்போ எல்ஜிபிடி கம்யூனிட்டி இருக்குது. ஆணோட திருமணம், பெண்ணோட திருமணம், மிருகத்தோட திருமணம் பண்ணுறவங்களாம் இருக்கிறான் தெரியுமா? இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஆண் புணர்ச்சி, பெண் புணர்ச்சி, மிருகத்தோடு புணர்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் எவ்வளோ கேவலமான ஒரு நிலைமைக்கு போயிட்டுருக்கு. அதனால தான் தேசத்தில் அநேக கொடிய வியாதி, ஆபத்து, விபத்து கர்த்தர் அனுப்பிக்கிட்டே இருக்கிறார். அறுப்புண்டு போகும்படி செய்கிறார். அருவருப்பான காரியம், உறவு முறையற்றதான ஐக்கியத்தில் நாம் போய் நின்றக்கூடாது. பரிசுத்தமாக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களுக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்குது, அவளுக்குரிய ஒரு ஜீவியம் இருக்குது. உங்கள் ஜீவியத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள இடம் கொடுங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு உறவு முறையற்றவர்களோட ஐக்கியமாவது, போவது, வருவது இப்படிப்பட்ட இருக்கக்கூடாது. இன்னொரு விதத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், உறவுமுறை அற்றவங்களோட வண்டியில் கூட நீ ஏறக்கூடாது. அது பெரிய பாவமாக மாறிடும். இருக்குதா அப்படி? நீங்கள் இந்த அதிகாரத்தை வீட்டில் படிங்க. நான் சொல்ல கொஞ்சம் கடினமாக உங்களுக்கு தெரியலாம். அதில் எவ்வளோ காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. சகோதரனுடைய மனைவி, மனைவியுடைய சகோதரி, இத்தனை காரியம் எங்கே சொல்லப்பட்டிருக்குது. அவர்களை சேர்ந்தாலோ போனாலோ வந்தாலோ அது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? அருவருப்பு. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே போனோம்னா, என்ன பாஸ்டர் இவ்வளோலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இவ்வளோ வந்து ரொம்ப ரஃபாக இருக்குது சப்ஜெக்ட் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் சொல்லலை, வசனம் அதை சொல்லுகிறது. நீங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு விட்டு விடுங்கள். அப்போ நாம் வந்து கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்டதான காரியங்களை செய்யாதபடி தன்னை காத்து கொள்ளணும். தெருவந்து எடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள பாருங்கள், சில பேர் பாருங்கள், இப்போ கணவன் ஒருத்தராக இருக்கிறான், மனைவி எத்தனையோ மனைவி வச்சுருக்கிறான், இங்கே ஒன்று அங்கே ஒன்று இங்கே ஒன்று அங்கே ஒன்று. அருவருப்பு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிறருடைய நிர்வாணத்தை நீ பார்த்தாலே அருவருப்பான். பைபிளில் போட்டிருக்கு, பைபிளில் போட்டிருக்கு, நான் சொல்லலை. நீ போய் லேவியராகமத்தை ஒழுங்காக படி. இருக்கிறீங்களா அப்படி? பிள்ளைகளை நிர்வாணப்படுத்தாத, தாய் தான் பிள்ளையை நிர்வாணப்படுத்தக்கூடாது, பிள்ளைகள் தன் தாயை நிர்வாணப்படுத்தக்கூடாது போட்டிருக்குது. இதுதான் இந்த கடைசி நாட்களில் பாவமாக தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிற அருவருப்பின் நாட்களில் நாம் இருக்கிறோம். இதுதான் தானியேல் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாழாக்கும் அருவருப்புகள் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, திருவந்தெடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயங்கள் எப்படி இருக்கிறது? இப்படிப்பட்டதான தவறான முறையற்ற அருவருப்புகளுக்குள்ளே நம்முடைய இருதயங்கள் இருந்தால் தேவ சமூகத்தில் நம்மை தாமே ஒப்பு கொடுத்து சுத்திகரிக்க இடம் கொடுப்போமாக. அடுத்து உபாகமத்தின் புஸ்தகத்தை படிக்கும்போது 7ஆம் அதிகாரம் 25, 26 படிக்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அருவருப்பானதை உன் வீட்டுக்குள் கொண்டு போவாதாக. யாராவது சின்ன பொம்மை வச்சிருப்பான், விக்கிரக பொம்மை. ஆர்டர் சொல்ல, எகிப்தில் இருக்கிற எந்த விக்கிரகமும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. வருதா? விக்கிரகம் வீட்டுக்கு வருதான்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? திருவிழாவுக்கு போகிறவங்களுக்கு கூட நாங்கள் வரவேணாம் தான் சொல்கிறோம் பாஸ்டர். அவங்க தான் வீட்டை கிராஸ் பண்ணி போகும்போது அப்படியே ஒரு ஸ்டெப் நின்று போகிறாங்க. நாங்கள் என்ன செய்ய முடியும்? சின்ன பிள்ளைங்க பாருங்கள், யாராவது ஒரு கிஃப்ட் கொடுப்பான், அதில் பார்த்தா ஒரு விக்கிரக பொம்மை இருக்கும், அதை எடுத்து வந்து வீட்டில் வைப்பான். நீங்கள் என்ன நினைப்பீங்க? சின்ன பொம்மை தானே, இருந்தால் இருந்துட்டு போகுது, ஒரு ஓரமாக இருக்கட்டும் நினைப்பேன். அந்த வல்லமைகள் வீடுகள் வரும்போது வீட்டில் பெரிய பிரச்சனை உண்டாகுது. அது தேவனுடைய பார்வையில் அருவருப்பாக இருக்குது. வசனம் சொல்லுது, அதை உன் வீட்டுக்குள் கொண்டு போகாயாக, அதை சீக்கிரம் அது சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருப்பு கடவாய். அது சாபத்துக்குள்ளானது. அது உள்ளே வரும்போது என்ன சேர்ந்து வருது? சாபம் வருது. வீட்டுக்குள்ளே வருது. விக்கிரங்களுக்குள்ளே அலோவ் பண்ணுறீங்களா? அவங்க போயிட்டு வந்தாங்க, இதை மட்டும் சாப்பிட கொடுத்தாங்க, அந்த டப்பாவோடு கொடுத்துருக்குறாங்க. வருதா உள்ள? நம்மளால அவங்க கொடுக்க முன்னாடி போய் நிற்கிறான் வீட்டில். போயிட்டு வந்து எங்கே கொடுக்க மாட்டியா? போகிறீங்களா அப்படி வீடு வீடா விசிட்டிங் அடிக்கிறீங்களா? வீட்டுக்குள்ளே வருதா? விக்கிரக பொம்மைகள் உள்ளே வச்சுருக்கிறீங்களா? இன்னொரு விதத்தில் விக்கிரகம் என்பது யாராவது ஒருத்தர் மறித்து போயிட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு காரியம் இருந்தாலோ அவங்களுக்கு பெரிய சிலையை உருவாக்குறது. என்ன சிலை? இந்த காலத்தில் பாருங்கள், செத்து போனவங்களுக்கு சிலையை உருவாக்குறாங்க சிலிக்கானில். அதுக்கு இப்போ ஏதோ ஒன்று சொல்கிறான், அது ஏதோ பொம்மை மினியேச்சர் மாதிரி ஒரு ஆள் செத்தவங்களை அப்படியே செஞ்சு செதுக்கி கொடுக்குறான். அதை இவங்க வச்சு டெய்லியும் பூவும் மாலை போட்டோன்னே அவர் உயிரோடு எழும்பி வந்துடுவார். வருவாரா? வருதா? அவங்க வீட்டுக்குள்ளே வருதா? செத்து போன ஆவிங்களாம் உள்ளே வச்சு கும்பிட்டுருக்கிறீங்களா? அது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? அருவருப்பு. சாபந்தான் உள்ளே வரும், ஆசீர்வாதம் வராது. நான் சொல்லலை, நீங்கள் படிக்கிற வேத வசனம் சொல்லுது. அவைகளை வீட்டுக்குள் கொண்டு போகாயாக, அது கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பு. அது சீ என்று முற்றிலுமாய் அகற்று. இன்னைக்கு இருந்தால் அதை முற்றிலுமாக வேரோடு எடுத்து வெளியே விசிறி அடிச்சிரு. வீட்டில் வைக்காத. அவங்க கொடுத்தான், இவங்க கொடுத்தாங்க, சும்மா அவங்களுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கிறேன். அவங்க கொடுத்ததுனால தான் வச்சேன். அவங்க கொடுத்தாலும் இதை உள்ளே வச்ச. அது நீ சீ என்று வெளியே முற்றிலுமா எரியலைன்னா குடும்பத்துக்கு பின்னாடி என்ன உருவாகுது? சாபம் உருவாகுது. வைக்கிறீங்களா அப்படி?
சில வீட்டில் பெரிய இந்து கேலண்டரை போட்டிருப்பாங்க, அந்த விக்கிரகம் உள்ளே உட்காந்துருக்கும். நான் வைக்கல பாஸ்டர், அந்த அம்மா கொடுத்தாங்க பக்கத்து வீட்டுக்காரர், மேரி மாதா இது அது சிலை உள்ளே வருதா? இதெல்லாம் என்னதான்? அருவருக்கத்தக்கதான விக்கிரகங்கள். இதை தான் கர்த்தர் வெளியே எடுக்க சொல்கிறார். இன்றைக்கி இருந்துச்சுன்னா அதை வெளியே கொண்டு வாங்க. முற்றிலும் அதை உங்கள் வீடுகளை விட்டு அகற்றுங்க. அந்த சாபத்துலேருந்து வெளியே வாங்க. சுத்திகரிக்கும் போதே அதை தூக்கி போடுங்க. சுத்திகரிப்பில் இதுவும் ஒரு வீட்டையும் சுத்திகரிக்கணும். சில பேர் வீடுகளில் போனால் பேய் உள்ள உலாவு தான், ஆண்டவர் உலாவுறாருன்னு தெரியல. உங்கள் வீட்டில் யார் உலாவுறாரு? ஆண்டவரா பேயா? சாத்தான் உலாவுதா? வீடு சுத்தமாக வச்சுக்கிறது இல்லை, எங்கே போகிற பொருளெல்லாம் தூக்கி உள்ளே வச்சுக்கிறது. வச்சுருக்கீங்களா? அப்படியே விக்கிரக ஆராதனை நடக்குதா வீட்டில்? வீட்டை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உபாகமம் 13ஆம் அதிகாரத்தை சிந்திக்கும் போது 12, 13, 14 வசனத்தை படித்தால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? போதும். அதுக்கு அடுத்த வசனம் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணி. அதை கொல்ல சொல்கிறார் ஆண்டவர். எங்க எதுக்கு போகுது இது? எது அருவருப்பு தெரியுமா? விக்கிரகத்தை ஆராதிக்கும்படிக்கு அந்த தேவர்களை சேவிக்க வாங்க போகலான்னு கூப்பிடுறது. சும்மா திருவிழாவுக்கு வாங்க, எங்கள் வீடு தானே, வாங்க ஃப்ரெண்ட்ஸு தானே, ஒன்றா போவோம். போகிறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுகளுக்கு போயிட்டுருக்கீங்களா? யாராவது அப்படி இந்த திருவிழாவுக்கு கூப்பிட்டாங்க, அந்த திருவிழாவுக்கு கூப்பிட்றாங்க, நீ இல்லாமல் என்ன திருவிழா நின்றுமா? போகிறீங்களா? ஊராக போயிட்டுருக்கீங்களா? இந்த ஊரில் அடுத்த மாதம் திருவிழாவான், இங்கே அதுக்கப்புறம் அங்கே திருவிழாவான். தேதி குறித்து வேலை செய்கிறீங்களா? சபைக்கு வர்றதுக்கு நம்மால் தேதி குறிக்கிறது இல்லை, நேரம் குறிக்கிறது இல்லை, ஒன்றும் செய்கிறதில்ல. ஆனால் உலக பிரகாரமாக மற்ற காரியங்களை ஓடுவதற்கு காலங்களை நேரங்களை குறித்து ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. விக்கிரகத்தை சேவிக்க ஓடுகிறதோடு கூப்பிடும் போது போகாத, நீ கோயில் வரைக்கும் வாங்க, கம்பெனி கொடுங்க, நீங்கள் வெளியவே இருங்க, நாங்கள் மட்டும் உள்ளே போயிட்டு தொழுதுட்டு வந்துடுறோன்னு சொல்லுவான். நீ என்ன செய்வ? பரவாயில்ல, கம்பெனிக்கு தானே கூப்பிட்றாங்க, ஃப்ரெண்டு தானே, நேரம் என்ன பண்ணுவேன்? போவேன். அப்புறம் என்ன வரும் குடும்பத்தில் தெரியுமா? சங்காரம் உள்ள வரும், சண்டை உள்ள வரும். வருதா? போகிறீங்களா? அப்படி ஊராக போயிட்டுருக்கீங்களா? உங்கள் வண்டி எங்கே போகுது? உங்கள் பிரயாணங்கள்லாம் எப்படி இருக்குது? அது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? அருவருப்பு. விக்கிரக ஆராதனை கூப்பிடுறவனோடு போய் அலைஞ்சிட்டு இருக்காதீங்க, அது அருவருப்பாக இருக்குது. ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு உங்களுக்கும் சபைக்கும் ஐக்கியம் இருக்கணுமே தவிர இப்படிப்பட்ட காரியங்கள் ஐக்கியப்பட்டுறக்கூடாது. சிலர் பாருங்கள், என்னைய கூட சொல்லுவாங்க, அது என்ன ஒரு நாள் திருவிழா தானே, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சண்டே நீ சர்ச்சு நிறுத்திட்டு தான் வாயேன். இவர் அங்கே கூழ் ஊற்றுறதுக்கும் இவர் பண்ணுறதுக்கு நான் எதை விட்டு வரணும்? சபை நடத்துகிறதே விட்டு வரணுமா? ஒன்றை விட்டு கூட இருப்பேன், ஆனால் சபையை விட்டு நான் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அப்படி சொல்கிறீங்களா நீங்கள்? ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கன்னு வச்சுங்க, விக்கிரக ஆராதனை கூப்பிடுவோம், இன்றைக்கி காரியம் வச்சுருக்கிறேன், காது குத்து வச்சுருக்கிறேன், இன்றைக்கி இதை செய்யலாம்னு இருக்கிறேன். நீங்கள் என்ன செய்வீங்க? நான் தான் முதல்ல வந்து தலைமை தாங்குவேன், என் பேரை முதல்ல போடுங்க, ஷார்ப்பாக ஆன் டைமில் இருப்பேன்னு சொல்லுவீங்க. அப்படியா இருக்குங்களா? அந்த மாதிரி அது எப்படி இருக்குது கர்த்தருடைய பார்வையில்னா? தேவ சமூகத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை விட்டுட்டு உலக பிரகாரமான விக்கிரகத்துக்கு போகிறதுக்கு நேரம் கொடுப்பீர்களானால் அது தேவனுடைய பார்வையில் அருவருப்பு. பர்த்டே ஃபங்க்ஷனு, காது குத்து ஃபங்க்ஷனு, திருவிழா ஃபங்க்ஷனு, இந்த ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனு, விக்கிரக ஆராதனைக்கு ஒன்று கூப்பிடுவாங்க. இல்லையா நாங்கள் போகலன்னா எங்களுக்கு உறவு கெட்டு போயிடும், என்னை வீட்டு விட்டு அனுப்பிடுவாங்க. எப்படி அனுப்பிடுவான்? இந்த 2 மணி நேரத்தில் நீங்கள் போகாமல் இருந்தேன்னா எல்லாமே முடிஞ்சிருமா? எப்படி? கர்த்தரோட ஐக்கியம் வேணுமா, உலகத்தோட ஐக்கியம் வேணுமான்னு சிந்திங்க. இப்படி எத்தனை காரியத்தில் நாம் அந்நியருடைய வீடுகளுக்கு, விக்கிரக ஆராதிக்கிற வீடுகளுக்கு, வீடு பூஜை பண்ணுறேன், இதுக்கு பூஜை பண்ணுறேன், அங்கே வா இங்கே வான்னு கூப்பிட்டதுக்கு நம்ம போய் நின்றுக்கிறோம். இதை இன்றைக்கி கர்த்தர் முற்றிலுமாக எடுக்க விரும்புகிறார் சுத்திகரிப்பு நாட்களில். இது தேவனுடைய பார்வையில் அருவருப்பாக காணப்படுகிறது. லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் உபாகமத்தின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 1ஆம் வசனத்தும் 5ஆம் 4-5 படிக்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மூணாம் வசனம் கூட படிங்க.
சரி, முதலாம் வசனத்தை சிந்திக்கலாம். கவனிச்சு பாருங்க. அந்த 17ஆம் அதிகாரத்து 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ ஆட்டையாவது மாட்டையாவது பைபிள் வசனத்தின்படி பலியிட வேண்டாம். என்ன பலி? பழுதும் அவலட்சணமான பலி. கர்த்தருக்கு ஒரு காணிக்கை செலுத்த முடிவு பண்ணி விட்ட பிறகு, அல்லது ஒரு பொருத்தனை பண்ண விட்டு பொருத்தனை செய்கிறேன்னு மனப்பூர்வமாக சொல்லிவிட்ட பின்பு அதை கொடுக்கும்போது அவலட்சணம் பழுதுமான ஒரு பொருளை காணிக்கை கொடுத்தா அது கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பாக இருக்கிறது. அப்படி கொடுக்குறோமா? காணிக்கை கொடுக்கும்போது நான் சொன்னேன், சபையில் சில நோட்டுகளை பார்த்தா அவன் நோட்டு போல தான் அவன் தலையெழுத்தே இருக்குது. அதில் ஒரு படமே மேப்பே வரையலாம். இருக்கிறீங்களா? அப்படியே அதுபோல் நோட்டுகள் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தரேன். ஃப்ரேம் போட்டு வீட்டில் வச்சுங்க. நீ எந்த அளவினால் அளக்கிறாயோ அதே தான் உனக்கு கிடைக்கும். நீ ஒன்று கொடுத்துட்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் எனக்கு செய்வார்னு நினச்சிருந்தா அதை விட முட்டாள்தனம் எதுவும் இல்லை. கர்த்தர் கொடுக்கறதுல அவருக்கு பிரியமானது, அவருக்கு உகந்ததான முதன்மையானது கொடுக்கணும். ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தாரு. ஏன் அவரை அங்கீகரித்தார்? ஆபேலையும் அங்கீகரித்தார். ஆபேலுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தது காரணம் என்ன? பலிகளில் முதன்மையான பலியை கர்த்தருக்கு செலுத்தணும். பிரதானமான பலி. தேவனுக்கு ஜெபம் செய்கிற காரியமாக இருந்தாலும், காணி கொடுக்குற காரியமாக இருந்தாலும், எந்த காரியத்தில் முதன்மையானது இருக்கிறதுலே பெஸ்ட் காரியத்தை கர்த்தர் கொடு. ஜெபமா? பெஸ்ட் நேரத்தை கொடு. எந்த காரியத்தை கர்த்தருக்காக செய்தாலும் அதில் இருக்கிறதுலே உயர்ந்த காரியத்தை கர்த்தருக்குன்னு கொடுங்க. ஜெப நேரமாக இருக்கட்டும், காலங்களாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், எந்த காரியத்தை நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்குற காரியத்தில் முதன்மையானதை கர்த்தருக்கு செலுத்தணும். அப்படி செலுத்தாமல் போனால், எதை கடமைக்கு செலுத்தணுமே நினச்சி செலுத்தினா அது தேவனுடைய பார்வையில் ஆசீர்வாதமாக மாறாது, அது அருவருப்பாக மாறுகிறது. நீ நினச்சிருப்ப ஏதோ செலுத்த வேண்டிய நினச்சோம், செலுத்திட்டோம், அதனால் முடிஞ்சது அப்படி நீங்கள் நினைப்பீங்கன்னா அது ஆசீர்வாதம் அல்ல, அது தேவனுடைய பார்வையில் அருவருப்பும் சாபமாக இருக்கிறது. இப்படி எத்தனை காரியங்களை நாம் கணக்கு கொடுத்துருக்க வேண்டி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கர்த்தர் ஒரு கணக்கு போட்டார்னா நம்ம அப்படி கரெக்டாக இருக்கிறோமா? நூல் பிடிச்சி அளந்தா கர்த்தர்கிட்ட சரியாக இருப்போமா? யோசிச்சு பாருங்க. அடுத்து அதே உபாகமத்தின் புஸ்தகத்தில் 2, 3, 4 வசனத்தில் படிக்கும்போது, நான் விலக்கிருக்கிற வேறே தேவர்களையாவது சூரிய சந்திரன் முதலான வான சேனைகளையாவது சேவித்து அவைகளை நமஸ்கிருதாக காணப்பட்டால் அது உன் செவிகள் கேட்க உனக்கு அறியப்படும் போது நீ அதை நன்றாய் விசாரிக்க கடவாய். அது மெய் என்றும் அப்படிப்பட்ட அருவருப்பு இஸ்ரவேலில் நடந்தது நிச்சயம் என்று கண்டாயானால் அவனை சாகும்படி கல்லெறிய கடவாய் என்று 5ஆம் வசனத்தில் கடைசியில் போட்டு. என்ன பண்ணமா? அவனை அந்நிய தேவர்களை வணங்குறது, சூரிய சந்திரனை வணங்குறது. வணங்குறீங்களா? அப்படி சில பேர் காலையில் எழுந்து சூரியனுக்கு நேராக வணக்கம் வச்சுருக்குறான். இருக்குதா அப்படியே சூரிய வணக்கம்? சில பேர் நிலாவுக்கு சோறு விட்றானா இல்லையா, நிலாவை பார்த்துக்கிட்டு இன்றைக்கி அமாவாசை, இன்றைக்கி பௌர்ணமி, இறைவன் வந்துட்டார், அப்படியே தான் யோகாசனம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கிறீங்களா வீட்டில்? அது தேவனுடைய பார்வையில் அருவருப்பு. அவர்கள் கல்லெறியப்படத்தக்கவர்கள் வசனம் சொல்லுது. அருவருப்பான காரியம் அந்நிய தேவர்களை தேடி ஓடுவது, நாள் பாக்கர்களோடு ஓடுவது, விடப்பட்ட காரியம் நமக்குள்ளே இருக்குமானால் தேவ சமூகத்தில் விட்டு விடுங்க. இனி நான் ஆண்டவரே உண்மை மாத்திரம் ஆராதிப்பேன். சூரியனை, சந்திரனை, செடிகளை, மரங்களை அதை சுற்றி வர்றது, அதை வச்சா சரியாயிரும், இதை செய்ய சரியாயிரும்னு சொல்லுவான். போய் சொல்லி இயற்கையை நீ வணங்கக்கூடாது. வசனத்தின்படி சொல்லவிட்டேன். சிருஷ்டிகரை நீ வணங்கு, சிருஷ்டியை வணங்கக்கூடாது. எந்த சிருஷ்டி ஆனாலும் அது உருவாக்குனது ஒரு சிருஷ்டிகர் என்பதை நீங்கள் அறிந்தா, இப்படிப்பட்ட மூளை அறிவு இல்லாமல் நம்ம எந்த காரியத்தையும் செய்ய மாட்டோம். மூளை கெட்ட காரியங்களை செய்திருந்து உலக பிரகாரமான காரியம் செய்யக்கூடாது. நமக்கு தேவன் அறிகிற அறிவை நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அவர் அறிகிற வாசனையை நமக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் நம்ம ஆராதிக்க வந்து விட்ட பிறகு அந்நிய தேவர்களை ஆகிலும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வோமானால் தேவனிடத்திலிருந்து நியாய தீர்ப்பை பெற்றுக்கொள்கிறோம். அதே உபாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது, நேரம் இல்லை, சில வசனங்களை உங்களுக்கு வேகமாக சொல்ல விரும்புகிறேன். 9, 10, 11, 12, 13 படிக்கும்போது, உன்னை அவர் முன் நின்று துரத்தி விடுவார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு பிரதானமான கட்டளையை உங்களுக்கு நான் ஒரு குறுக்கமாக சொல்கிறேன், நேரம் இல்லாதனால. நீங்கள் எகிப்து தேசத்தில் இஸ்ரேல் ஜனத்துக்கு கர்த்தர் சொல்வது, எகிப்து தேசத்தை நீங்கள் கண்டதான தேவர்கள் அந்த ஆராதனை ஆனாலும், அல்லது வழிக்கு நீங்கள் தாண்டி கானானுக்குள் போகிறீர்களே, இந்த ஏதோம், எபூசியர், இந்த ஜனங்களுடைய ஆராதிக்கிற காலங்கள் ஆகிலும்,
இதை எதையுமே நீங்கள் கற்றுக்கொண்டு அந்த அந்நிய தேவர்களை வணங்க வேண்டாம் என்று கர்த்தர் அவர்களுக்கு பிரமாணமாக கட்டளையாக கொடுத்தார். ஏன்னா எகிப்தில் இருக்கிறதெல்லாம் விக்கிரகம், இங்கே திரும்பி கானானுக்குள்ளே பிரவேசித்து அங்கேயும் விக்கிரகம். ஆண்டவர் எதை ஆராதிக்க சொன்னா, வழியில் நான் உங்களை நடத்தி வந்த பாரு அந்த மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், கட்டளை, கற்பனை, இதைத்தான் நீங்கள் எங்கே போனாலும் ஆராதிக்கணும் கர்த்தர் அவங்களுக்கு வாக்கு கொடுத்தார். ஆனால் இந்த ஜனம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்நிய தேசத்துக்குள்ளே போகும்போது அங்கே இருக்கிற பெண்களை திருமணம் பண்ணுவது, அங்கே இருக்கிற விக்கிரங்களை ஆராதிப்பது, அங்கே இருக்கிற விக்கிரங்களை தன்னுடைய தெய்வமாக மாற்றிக்கொள்வது, இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு வழக்கமாக இருந்ததுனால கர்த்தர் அவங்களை ஒவ்வொரு முறையும் நியாயம் தீர்த்து கொண்டு வந்தார். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையை தான் நாம் இங்கே படிக்கிறோம். இந்த உபாகமத்தின் 18ஆம் அதிகாரத்தை நாம் சிந்திக்கும் போது கர்த்தர் அந்த ஜாதிகளுக்கு செய்யும் அருவருப்படி நீ செய்து கொள்ள வேண்டாம். உலகத்தில் எல்லாம் செய்வான். அருவருப்பான ஜாதி, அவன் கர்த்தரை தெரியாதவன், என்னை கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் எந்த மாதிரி ஜாதின்னு சொல்கிறாருன்னா, அருவருக்கப்பட்ட கர்த்தருக்கு விரோதமான சந்ததி பிள்ளைகள். ஆனால் ரட்சிக்கப்பட்டு நாம் தேவனுடைய சந்ததியாக ஜாதிகளும் கோத்திரமாக கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட பிறகு இங்கே ஒரு 9 காரியங்கள் அருவருப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களுக்குள் அது வரக்கூடாது. நமக்குள்ள அந்த 9 அருவருப்புகள் இருக்குமானா, நான் கர்த்தருடைய சந்ததியில் இருக்கிற கர்த்தருடைய ராஜரிக சந்ததியும் ராஜரிக கூட்டமாக இருக்கிறேன், எனக்குள்ள இது வரக்கூடாது, இருந்தால் நான் இப்போ எடுக்கிறேன், நீங்கள் ஒப்பு கொடு. அந்நிய ஜாதிகளைப் போல, கர்த்தரை அறியாதவர்கள் போல, உலகத்தான் போல நமக்குள்ளே சிந்தை வந்துடக்கூடாது. முதல் காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, குறி சொல்லுகிறவனும். குறி சொல்கிறதுனா என்ன பாருங்கள். சில பேர் போய் கேட்குறாங்க, குறி கரெக்டாக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த காரியத்தை எப்போ செய்கிறது, இந்த இவங்களை எப்படி நம்ம காரியங்களை மாற்றுறது, குறிக்காரர்கிட்ட உட்காந்துருக்குறாங்க. ரெண்டாவதாங்க நாள் பார்க்கிறவர்கள். எல்லாத்தையும் விளக்க நேரம் இல்லை. குறி கேட்பது, நாள் பார்ப்பது. நல்ல நாள் என்றைக்கு சொல்லுங்கள், இந்த வேலையை நாங்கள் தொடங்க இருக்கிறோம், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நல்ல நாளை குறித்து கொடுக்கணும். எங்கே உட்காந்துருக்கா, அந்நிய தேவர்கள் விக்கிரங்கள்கிட்ட போய் உட்காந்துருக்குது. கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து இந்த காரியத்தை செய்ய போகிற ஆண்டவரே, இது நான் செய்யலாமா வேண்டாமா, தேவனிடத்தில் கேட்குறதெல்லாம் இல்லை. இன்றைக்கி நல்ல நாள் வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி வேலையை தொடங்க சொல்கிறீங்களா? அப்படி சொல்கிறீங்களா? சொல்லலாமா? அருவருப்பு. அமாவாசை இன்னைக்கு வெளியே போகாத, நீ கறி சாப்பிடக்கூடாது, செய்யக்கூடாது. பைபிள் சொல்லப்பட்டது நாள் பார்க்கிறவர் கூடாது, குறி சொல்லுகிறவர்கிட்ட போகக்கூடாது. மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே அஞ்சனம் பார்க்கிறவர்கள், சூனியக்காரர்கள், மந்திரவாதிகள், சன்னதக்காரர்கள், மாய வித்தைக்காரர்கள், செத்தவர்களிடத்தில் குறி கட்டல் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று சபைக்குள்ளே வந்த பிறகு இந்த 9 வல்லமைகளில் நீங்கள் சிக்கியிருக்கக்கூடாது. குறி கேட்க போகிறது, சூனியம் கேட்க போகிறது, பிள்ளைகள் உடம்பு சரியில்லாம் நேராக பாய்கிட்ட இங்கே அங்கேன்னு போய் மந்திரம் போட்டு அப்புறம் இங்கே வந்து சபையில் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்கன்னு வந்துடக்கூடாது. பண்ணுறீங்களா அப்படி? இதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்குது? அருவருப்பு. மந்திரவாதிகிட்ட போய் இதை எப்படி வசியம் பண்ணுறது, அதை எப்படி வசியம் பண்ணுறது, மேலே வர்றதுக்கு என்ன செய்யலாம், அவனை கீழே தள்ளுறதுக்கு நான் என்ன செய்யட்டும், அவன் என்ன பண்ணால் ஒரு எலுமிச்சை பழம் கொடுப்பான், ஒரு தகுடு கொடுப்பான், எடுத்து வந்து வீட்டில் வையே. ஏற்கனவே இருக்கிற பேய் பார்த்தாதுன்னு இன்னொரு 100 பேய் வீட்டில் வந்து உட்காரும். தாயத்தை வாங்க ஓடுறியா? அந்த மந்திரவாதிகிட்ட போனால் கரெக்டாக சொல்கிறாராம், கட்டத்தை சட்டத்தை கரெக்டாக க்ளீனாக புட்டு வச்சுருவாராம். புட்டு வைக்கிறாரா? போகிறீங்களா அப்படி ரோடா? அது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? அருவருப்பு. இது உங்களுக்கு எல்லாம் தெரியும். சூனியம்னா என்ன, மாந்திரிகம்னா என்ன, பில்லின்னா என்ன, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு தான். எது உங்களுக்கு புதுசாக நான் விளக்க வேண்டியில்லை. இந்த 9 காரியத்தை கர்த்தர் அருவருக்கிறார். தேவ சமூகத்தில் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே ஜனமே, நீ கர்த்தருடைய சமூகத்தில் வந்த பிறகு கர்த்தரிடத்தில் நீ கேட்டு விசாரித்து நலமானதை செய்ய வேண்டுமே தவிர உலக பிரகாரமான விக்கிரகங்களையும் அந்நிய தேவர்களையும் நாடி ஓடி இப்படிப்பட்ட இந்த 9 காரியங்களை செய்வீர்களே ஆனால் இது தேவனுடைய பார்வையில் அருவருப்பாக இருக்கிறது. அப்படி வீணான அருவருப்புக்கு ஒப்பு கொடுத்துருங்க. எத்தனை பேர் கொஞ்சம் சிந்திங்களேன். அந்த அம்மா செத்து போச்சு, அந்த ஐயா செத்துட்டாரு, எப்படி செத்தாருன்னு கேட்க போவோம். நீ எப்படி செத்தாருன்னு கேட்டா இப்போ என்ன ஒரு உயிரோடு எழுப்பி எடுத்துட்டு வந்துட்டு போறியா? முடியுமா? ஒரு பையன் நான் பார்த்தா மூளை கீழே வெளியே வந்து ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டார், மறிச்சிட்டார். இப்போ அங்கேருந்து மேலே வச்சு அந்த ஆவி எங்கே எடுத்துகிட்டு போனோமா? சொல்ல விளங்குதா உங்களுக்கு? ரோட்டில் மறிச்ச ஆளை மேலே தாளம் வச்சு இப்போ எங்கே கொண்டு போகிறான்? வீட்டுக்கு கொண்டு போகிறான். சரி, ரைட்டு. செத்தவன் ஆவி எங்கே கொண்டு போகிற? எங்கே கொண்டு போகிற? மாலை மரியாதைலாம் பண்ணி அவரை பாவம் ரோட்டில் அந்த ஆவி இப்போ உலாவுதுன்னு வீட்டுக்கு கொண்டு போயிட்டான். இப்போ வீட்டில் உலாவாம அப்போ என்ன பண்ணுவேன்? இப்போ வீட்டில் பேய் வருது, ஓடுது, பண்ணுது, அப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு திரும்ப அதே மந்திரவாதிகிட்ட போகிறது, திரும்ப ஒரு தாயத்தை கட்டுறது, திரும்ப ஒரு மந்திரம் பண்ணுறது, திரும்ப ஓடுறது, திரும்ப வர்றது. இதா இப்படிதான் உலகம் பாதி நம்பிக்கிட்டு இருக்குது. விக்கிரகத்தையும் சூனியத்தையும் மாந்திரிகத்தையும் குறி கேட்கறது. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்த பிறகு இந்த உலகத்தாரின் வழக்கத்தை போல எந்த காரியத்தையும் அருவருப்பானதை செய்து விட்டு திருவிருந்தில் கையை வச்சிடாதீங்க.
தேவ சம்மத நான் இப்படிப்பட்ட காரியத்தை அறியாமல் புரியாமல் வேத சட்டத்துக்கு விரோதமாக நான் செய்திருக்கேன்னு ஒப்புக்கொண்டு இனி அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களோடு கூட நாம் சேரக்கூடாது. மாந்திரிகம் பண்ணு, பெரிய ஆள் ஆயிடுவேன், உயர்ந்துடுவேன். உயர்வு தான், கடைசியில் முடிவு ரொம்ப பரிதாபமாக இருக்கும். மந்திரம் பண்ணுறவங்களோட சேர்றது, மாந்திரிகம் பண்ணுறவங்களோட சேர்றது, இது ஒன்றும் இல்லை, சின்ன மை தான் பேக்கெட்டில் வச்சுக்க. போகிறப்ப தடவுனா எந்த வரலையும் ஒன்று தீண்டாது. எப்படி தீண்டாது? நீ ஏற்கனவே ஒரு பேயத்தான் அவனுக்கு மந்திரம் பண்ணி கொடுக்குற, அது எப்படி தீண்டாதுன்னு சொல்கிற? அதுதான் ஏற்கனவே உள்ளே இருக்குது. இனி பலர் இப்படி உலகத்தில் அப்படி தான் போய்கிட்டு இருக்கிறாங்க, வழிகள் தவறி போயிட்டு இருக்குது. இந்த 9 அருவருப்பான காரியத்தில் ஏதாவது ஒரு காரியங்களுக்குள்ளே இருந்தால் கூட இதை திருவந்துக்கு முன்பாக அதை வெளியேற்றுங்க. தேவனுடைய நியாயத்தீர்ப்பு உங்கள் மேல் வராதபடி உங்களை சுத்திகரித்து காத்துக்கொள்ளுங்க. ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு காரியத்தையும் நிதானித்து செய்ய வேண்டும். உபாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உபாகமம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. புருஷனுடைய வஸ்திரத்தை மனைவி தரிக்க கூடாது, மனைவியுடைய வஸ்திரத்தை புருஷன் தரிக்கக்கூடாது. நீங்கள் அப்படியே தலைகளாக மாறி போச்சு இல்லை? ஆண்கள் போடுற டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு பேண்ட்டை போட்டு ரோடோட அலையிறது, ஷார்ட்ஸை போட்டு அலையிறது இருக்குதா? வருதா? சட்டை போட்டிருக்கிறீங்களா? சட்டை பேண்ட்டு ஆனால் வேட்டி தான் கட்டல, கட்ட போகிறீங்களா? அப்படிலாம் சபையில் வந்துட்டு பிறகு ரட்சி பாருங்க, வாலிமான கெடுக்கிறது வேறு யாரும் இல்லை, பேரண்ட்ஸ் தான். நீ சரியாக இருந்தால் உன் பிள்ளை சரியாக இருக்கும். நீ நல்ல ட்ரெஸ்ஸை போடுற, அதுக்கு கெட்ட ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து வச்சுக்கிற. அப்புறம் என்ன சொல்கிற? வந்து சபையில் தலையில் அடிச்சுட்டு மார்பிள் அடிச்சுட்டு தப்பு பண்ணிட்டேன். கிரமமாக நேர்த்தியாக ஞானத்தோட கர்த்தருடைய தேவ பக்தியில் வளர்த்துருந்தா பிள்ளை ஏன் அருவருப்புக்குள்ளே போகுது? ஆண்களுடைய வஸ்திரத்தை பெண்கள் அணியக்கூடாது, பெண்களுடைய வஸ்திரத்தை ஆண்கள் அணியக்கூடாது. குழந்தையானா கூட நீங்கள் பிறந்த குழந்தைய சும்மா அதை போட்டு எப்படி இருக்குன்னு போட்டு கூட நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பார்க்குறீங்களா? அப்படியே ஆண்களுக்கு கம்பளை போட்டு மாட்டி விட்டுருது, பெண்களுக்கு ஆணைப்போல தலையை வெட்டி விட்டுருது. இங்கே நடக்குது. பெண்கள் பாருங்கள், வாலிமான பெண்கள் கூட தலையை எப்படியெல்லாம் வெட்டி ஆண்கள் போல் நானும் ஆணுக்கு சமமானவனும் இன்னத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி ஆணுக்கு சமமாக மாறிட முடியுமா? ஆண் வேற பெண் வேறுன்னு ஆண்டு படைச்சிருக்காரு, நீ எப்படி சமமாக மாறிடுவ? அப்படி சமமாக மாறணும்னா அதுக்கு பேர் வேறு. அதுக்கு பேர் என்ன? டிரான்ஸ்ஜெண்டர்னு அர்த்தம். கலங்கல உங்களுக்கு? விளங்கும் நம்புகிறேன். கர்த்தர் எதை கொடுத்துருக்கிறாரோ அதில் சரியாயிரு. உன்னை எதுக்கு படைச்சிருக்கோ அந்த ஆடை வஸ்திரத்தில் சரியாயிரு. இல்லைன்னா அது கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்குது? போடுறீங்களா? அப்படி வேஷம் போடுறீங்களா? ஆளாளுக்கு இங்கே ஒரு வேஷம், அங்கே ஒரு வேஷம், ரோட்டில் ஒரு வேஷம், வீட்டில் ஒரு வேஷம், பாட்டில் ஒரு வேஷம், வெளியே டூருக்கு போன ஒரு வேஷம், அறுவருத்தக்க கை இல்லாத சட்டை, கால் இல்லாத பேண்ட், இல்லாத ஷார்ட்ஸு, கிழிஞ்ச துணி எல்லாம் போட்டு அலையிறீங்களா? கையே இல்லை, இவ்வளோதான் இருக்குது கை. அதுக்கு போடாமலே இருக்கு, இன்னும் காத்தோட்டமாக இருக்கு. பாதி அப்படி தான் அலையுது, கை இல்லாமல் கால் இல்லாமல் அறுவருக்கத்தக்க ஆடிகளை போட்டுக்கிட்டு சபைக்கு வந்துட்டு உன்னால் கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்பட்டு குடும்பமும் தூசிக்கப்பட்டு விழுந்து கெடுத்து இருக்கிறீங்களா? இப்போ பிள்ளைங்களை அப்படி நடத்துறீங்களா? வஸ்திரம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது சொல்கிறேன், ஆள் பாதி ஆடை பாதி. உன் அடையாளமே உன் ஆடை வஸ்திரம் தான். உன்னை பார்த்தா சொல்லுவோம் ஒரு தெய்வீகமாக, இந்த அம்மா இந்த ஐயா கர்த்தருக்குள் நடக்கிறவங்க சொல்லுவாங்களா? உங்களை பார்த்தா இருக்குதுங்களா? அப்படி நடக்க இருக்குதாங்களா? உங்களை பார்த்தா இச்சிக்கத்தக்க விதத்தில் யாரும் உங்கள் மேலே பாவம் என்ன உணர்வு உண்டாகாத அளவுக்கு உன் வஸ்திரம் இருக்கணும், சரீரத்தை மறைக்கணும். அதுக்கு தான் வஸ்திரம். வஸ்திரத்தினுடைய நோக்கம் என்ன? சரீரத்தை மறைக்கிறது. இப்போ யோசிங்க, ஆண் பெண் உடைகள் சரியாக நீங்கள் இருந்தீங்கன்னா சரியாக காத்துக்கொள்ளுங்க. இல்லாவிட்டால் அது தேவனுடைய பார்வையில் மிகவும் அருவருப்பாக இருக்குது. இன்றைக்கி சொல்கிற மாடர்ன் கேர்ள்ஸ் மாடர்ன் பாய்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. சத்தியம் என்ன சொல்லுதோ அந்த மாடர்னில் வா. அப்போ தான் பரலோக ராஜ்யத்தை பெற முடியும். சரீரத்தை ரத்தத்தை எடுத்து ஆசீர்வாதம் உண்டாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது 17, 18ஆம் வசனத்தை வாசித்தால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேசி பணத்தையும் நாயின் கிரயத்தையும் எங்கே வராத? பொருத்தினுக்காக காணிக்கைக்காக பாவம் செய்த பணத்தை சபையில் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்தாத. அது கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பு. புருஷன் வேசித்தனம் பண்ணாலும் மனைவி வேசித்தனம் பண்ணாலும் அது நிமித்தம் வருகிற பணமோ பொருளோ எடுத்து வந்து சபையில் நீ காணிக்க வைப்பேன்னு சொன்னால்
அதுதான் தேவனுடைய சமூகத்தில் அருவருப்பு. அருவருப்பான ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டு தவறு மூலமாக பாவம் வந்துட்டு அந்த பாவத்தை காசு. நான் சொன்ன ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, தண்ணி அடித்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கார், சாராய வியாபாரி. இப்போ சாராய வியாபாரி பணம் வந்து தசம்பாகம் கொடுக்குறார். இதை கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரா? தானி கொடுக்கும்போது யோசிச்சு பாருங்க, இதை நான் பரிசுத்தமாக உழைச்சி உண்மையாக கர்த்தருடைய பார்வையில் இருந்து கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தை காணிக்கா தருகிறேனா? பைபிள் சொல்லுகிறது, அவரிடத்தில் வாங்கி அவர் கொடுக்குறோம். அப்போ அவரிடத்தில் வாங்குற ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? அது பரிசுத்தமானது. பாவம் செய்து நீ ஒரு பணத்தை சம்பாதிச்சுட்டு, அநியாயமாக ஒரு பணத்தை சம்பாதிச்சுட்டு அது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமாக இருக்குமா? இருக்குமா? நீங்கள் செலுத்துகிற காணிக்க கர்த்தர் அங்கீகரிக்கணும்னா அது உண்மையான பரிசுத்தமான பலியாக இருக்கணும். அதில் பழுது இருக்கக்கூடாது, அதில் அவலட்சணியம் இருக்கக்கூடாது. அந்த பலி உண்மையான பலியாக இருக்கணும், பரிசுத்தமான பலியாக இருக்கணும். இல்லாவிட்டால் தேவ சமூகத்தில் நீ கோடி ரூபாய் கொடுத்தா கூட பிரயோஜனம் இல்லை. அதனால தான் அந்த ஐஸ்வர்யவான் காணிக்க போட்டான், அங்கீகரிக்கல. அந்த ஏழை விதை போட்ட 2 பணத்தை கர்த்தர் அங்கீகரித்து ஆசை வச்சார். காணிக்கை பெட்டில் போடும் போது நிதானிங்க, இது எந்த விதத்தில் இந்த பணம் வந்துச்சு, இந்த பணம் எங்கேருந்து வந்தது, இது எப்போ எங்கே போகுது அப்படின்னு நீங்கள் நிதானிச்சா போதும். நான் சொன்னேன், சில வாலிபர்கள் பணத்துக்காக சரீரத்தை கூட விட்டு கொடுக்குறாங்க. உலகம் அப்படி போயிட்டு இருக்குது. பணத்துக்காக பொருளுக்காக நீ வாழ்க்கையை இழந்துடாத. அது தேவனுக்கு கொடுத்தா கர்த்தரை என்ன ஆசை வச்சு மாற்றிடுவாருன்னு தலைகளாக நம்பிட்டு இருக்காத. ஆசீர்வாதத்துக்கு பதிலாக என்ன வரும் தெரியுமா? புரிஞ்சா உங்களுக்கு நல்லது. இப்போ வேதத்தை தான் எழுதியிருக்கு, இஸ்ரவேலின் குமாரத்திகள் ஒருத்தி வேசியாக இருக்கக்கூடாது, இஸ்ரவேலின் குமாரரில் ஒருவனும் ஆண் புணர்ச்சிக்காரனாக இருக்கக்கூடாது. ஆணோ பெண்ணோ ரட்சிக்கப்பட்ட பிறகு பணத்துக்காக பொருளுக்காக சரீர ரீதியாக மன ரீதியாக எந்த காரியத்தை நீ செய்து அதில் ஒரு பைசாவை காணிக்கையாக கர்த்தருக்கு கொடுத்துட்டு கர்த்தர் இதில் நிமித்தம் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார் நினைச்சா இதை விட தப்பான அருவருப்பு இல்லை. அப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்களை செய்வீங்களானா தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கடைசியாக உபாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை படிக்கும்போது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது விவாகத்தின் ஒரு சட்டம். விவாகத்தில் தள்ளுதல் சீட்டு என்று ஒரு முறைமையை பழைய ஏற்பாட்டு நாட்களில் இருந்தது. இந்த தள்ளுதல் சீட்டை இன்றைக்கும் முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் அதை செய்கிறாங்க. நாம் அதை செய்கிறது இல்லை. நாம் உலக பிரகாரமான சில சட்ட திருத்தங்களுக்கு கொண்டு வந்துட்டோம். ஆனால் வேத சட்டத்திட்டம் என்ன சொல்கிறது? ஒரு கணவன் ஒரு மனைவி திருமணமான பின்பு இந்த இருவருக்குள்ள வாழ்க்கை என்பது கர்த்தரால் இணைத்த ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் இன்பமோ துன்பமோ எந்த போராட்டம் வந்தாங்களோ இந்த 2 பேர் தான் சரியான விதத்தில் ஓடணுமே தவிர இதில் மற்ற காரியங்கள் உள்ள வரக்கூடாது. வசனம் சொல்லப்பட்டிருக்குது, மனைவி ஒருவேளை தவறான காரியத்தில் பிடிக்கப்பட்டால் புருஷன் அவளை என்ன பண்ணலான்னா தள்ளுதல் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம். தள்ளுதல் சீட்டை பெற்றதான இந்த பாவம் பண்ண இந்த ஸ்திரீ வேறு ஒருவனை விவாகம் பண்ணுகிறாள். இந்த வேறு ஒருவனை விவாகம் பண்ணது ஒருவேளை இவளுக்கு திரும்ப ஏதோ ஒரு பாவத்தில் பிடித்து தள்ளுதல் சீட்டு கொடுத்திருந்தாலோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் தள்ளுதல் சீட்டு கொடுத்து அந்த புருஷன் மரித்த பின்பு மறுபடியும் முந்தின புருஷன் ஆகிய அந்த முதல் கணவன் திரும்ப கல்யாணம் கட்டினா அது கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பு. எப்படி யோசிச்சு பாருங்க. அப்போ வசனம் ஒன்று சொல்லுது, ஒரே புருஷனுடைய மனைவியும் ஒரே மனைவியுடைய புருஷனும் என்று பவுல் எழுதுகிறார். இருக்குதா அப்படி சப்ஜெக்டில் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதா? தேவன் இவ்வளோ நான் சொல்கிறேன், உலக வாழ்க்கையே பைபிளில் தான் இருக்குது. எப்படி நடத்தணும் எப்படி செய்யணுன்ற எல்லாமே எங்கே தான் இருக்குது? உங்கள் கையில் இருக்கிற வேதத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. கட்டளைகள் பிரமாணங்கள் கீழ்ப்படுறீங்களா? கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும், தப்பிக்க முடியாது. புருஷன் ஒரு மனைவி தள்ளிட்ட பிறகு அவளுக்கு 2ஆம் கல்யாணம் நடக்குது. 2ஆம் கல்யாணத்தில் அவனுக்கு ஏதோ பிரச்சனை இல்லை, தள்ளுதல் சீட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா முதல் கல்யாணம் நடக்குது, பிரச்சனை அந்த பொண்ணுக்கிட்ட இருக்குன்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணியாச்சு. டைவர்ஸ் ஆன பொண்ணுக்கு இப்போ 2ஆம் கல்யாணம் நடக்குது. 2ஆம் கல்யாணத்தில் அது ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணிட்டான். டைவர்ஸ் பண்ண பிறகு அந்த 2ஆம் கணவன் மரித்த பிறகு இப்போ திரும்பவும் முதல் கணவன்கிட்ட வரா.
இப்போ அந்த முதல் கிழமை திரும்ப அந்த பெண்ணை சேர்த்து கொண்டா அது கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கிறதுன்னா அருவருப்பு. வெறுத்து தள்ளிவிட்ட பின்பு தொடர்பு இல்லை. அதுதான் வேதம் நமக்கு சொல்லுது. சில காரியங்களை நாம் கல்யாணம் முன்னாடி தவறுகளை செஞ்சுருக்கலாம், இல்லை கல்யாணத்துக்கு பின்பு அந்த வல்லமைகள் உங்களை பின் தொடரலாம். ஆனால் வசனம் சொல்லுது, ஒரு தடவை நீ தள்ளுதல் சீட்டு கொடுத்து எதற்காக நீ இணைக்கப்பட்டாயோ அந்த வாழ்க்கையில் நீ சரியாக நடத்தணும். அடுத்திருக்கிற காரியத்தில் நீ உன் மனதை ஒப்பு கொடுக்கக்கூடாது, சிந்தையை ஒப்பு கொடுக்கக்கூடாது. உனக்கு கொடுத்துருக்கிற வாழ்க்கையை, உங்களுக்கு கொடுத்துருக்கிற துணையில் சரியாக நடத்தணும். அதுதான் தெய்வீகத்தில் பரிசுத்தமாக இருக்கிறது. இப்படி அருவருப்பான காரியம் நமக்குள்ளே வந்து போகுதா? சிலர்லாம் பாருங்க, ரொம்ப மோசம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் முதல்ல ஒரு கல்யாணம் கட்டினார். பாஸ்டரை சொல்கிறேன், விசுவாசியை விடுங்க. பாஸ்டர் கல்யாணம் கட்டினார். அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. 2 பிள்ளைகளும் ஒரு 20 வயசு இருக்கும்னு வச்சுங்க, 18 வயசு இருக்கும். இப்போ இந்த அம்மாவை வெறுத்து தள்ளிட்டு அடுத்து ஒரு கல்யாணம் கட்டுறார். எதனால்? பிடிக்கல, 2 பேருக்கும் பிடிக்கல, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டாங்க. டைவர்ஸ் பண்ணல, ஆனால் தள்ளி விட்டார். பைபிள் சட்டத்தின்படி தள்ளுதல் சீற்று இல்லாமல் நீ ஒரு மனைவியோ ஒரு கணவனையோ பிரிக்கக்கூடாது, விட்டு விடக்கூடாது. காரணம் இல்லாமல் நீ போனால் நீ வேசித்தனமாக ஆகிடுவா, இல்லை அந்த பெண் வேசித்தனமாக ஆகிடுவா என்று வேதம் சொல்லுகிறது. சட்டம் சரியாக இருக்குது, நமக்கு தான் சட்டமே தெரிய கிடையாது. அப்போ அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணார்? 2வது ஒரு கல்யாணம் கட்டிட்டார். இப்போ 2வது கல்யாணம் கட்டி அதுக்கு ஒரு குழந்தை பிறகுது. கவனிங்க, குழந்தையும் பிறந்துருச்சு. அந்த பொண்ணுக்கு ஒரு 2 வயசு 3 வயசு இருக்கும்போது திரும்ப முதல் மனைவி பேசுகிறாங்க, நம்ம சேர்ந்து வாழலாம். 80 சவரம் போட்டு இவருக்கு 2வது கல்யாணம் கட்டி இப்போ வாழ்க்கையில் இப்போ ஸ்மூத்தாக தான் போய்கிட்டு இருக்குது. முதலுக்கான மனைவியோட குடும்பத்தோட சம்மந்தம் இல்லை. இப்போ ஆனால் முதல் மனைவியுடைய பிள்ளைகளுக்கு திருமணத்துக்கு ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போ அவங்களுக்கு திருமணம் பண்ணித்தான் ஆகணும். அப்போ இப்போ யாருடைய உதவி வேணும்னா தகப்பனாருடைய உதவி வேணும். இப்போ எல்லாம் எங்கே நிற்கிறாங்க? நிற்கிறாங்க. இப்போ இவர் என்ன பண்ணிட்டாருன்னா 2வது தூக்கியை போட்டுட்டு திரும்ப முதல் இடத்துல போயிட்டார். இதுதான் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? அருவருப்பு. இப்படி சட்ட திருத்தம் இல்லாமல், சப்ஜெக்ட் இல்லாமல் இந்த உலகத்தான் போல் அங்கேயும் இங்கேயும் அலைவீங்கன்னா நீ திருவந்து எடுத்தும் பிரயோஜனம் இல்லை, சபையில் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, வெள்ளை ட்ரெஸ் போட்டும் பிரயோஜனம் இல்லை, காணை கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை, பொருத்தின தசபாகம் செலுத்தியும் பிரயோஜனம் இல்லை. சத்தியத்தின்படி சரியில்லாமல் நீ என்ன வேஷம் போட்டாலும் அது தேவனுடைய பார்வையில் அருவருப்பாக இருக்கிறது. நம்ம போடுற வேஷம்லாம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் வேஷம் வெளியரங்கமாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக கொண்டு சொல்லி முடிக்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகத்தில் 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் அதை வீட்டில் படிங்க. 13லேருந்து 16 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் பையிலே பெரிதும் சிறிதுமான பலவிதமான நிறைக்கற்கள் வைத்திருக்க வேண்டாம், உன் வீட்டில் பெரிதும் சிறிதுமான பலவிதமான படிகளை வைத்திருக்க வேண்டாம். இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் கள்ளத்தராசு வச்சுக்கக்கூடாது. கள்ளத்தராசுனா என்ன? பணத்துக்காக தவறான எடைகள் இடுவது. இப்போ பாருங்கள், வியாபாரிங்க பாருங்கள், இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் டெக்னாலஜி டிஜிட்டலைஸ்ட் ஆயிடுச்சு, அதனால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. கள்ளத்தராசுனா என்னென்னா, இப்போ வெயிட் வச்சுருப்பாங்க, அதுக்கு கீழே ஒரு வெயிட்டை வச்சுருப்பான். நீ பார்த்தீங்கன்னா காய் போட்டே இருப்பான், இவர் வெயிட்டில் உன்னை ஏமாற்றிடுவார். இதுக்கு அர்த்தம் ஒன்று தான், கர்த்தருடைய பிள்ளைகள் ஏமாற்ற வேலையை செய்யக்கூடாது. ஏமாற்றமாக பேரில் ஏமாற்றி பணத்தை சம்பாதிக்க, பொருளை சம்பாதிக்க. இதே வசனம் நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 20:10 பார்க்கும்போது 20:10 வெவ்வேறான மரக்காலம் வெவ்வேறான நிறைக்கல்லும் கர்த்தருடைய பார்வையில். ஆமாம், இவங்க வராங்க கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, அவங்க வராங்க ஏமாற்றுங்க. இப்போ கடைகளில் போனீங்கன்னா சில கடைகளில் பாருங்கள், இந்த அம்மா வருது, நல்ல வெளிநாட்டு பணம் இருக்குது, உள்நாட்டு பணம் இருக்குது, பிடிச்சி இதை போடு, ஏமாத்து. பாருங்கள், ஆமாம், அருவருப்பான காரியங்கள் நடக்குது உலகத்தில். இப்போ நீங்கள் ஒரு சில கடைகளுக்கு போங்க, அங்கே உங்களை பார்த்தோன்னே எடை போட்டுருவாங்க. காரில் அவங்களுக்கு ஒரு ரேட்டு, நடந்து போனால் ஒரு ரேட்டு, பஸ்ஸில் ஒரு ரேட்டு. எப்படி? இதுதான் கர்த்தருடைய பார்வையில் விகற்பமான அளவுகோலை வச்சிருக்கிறவர்கள் கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பானவர்கள். ஒரே தராசில் அளக்கணும். கர்த்தருடைய பார்வையில் இது மாதிரியான வேற்றுமையான சிந்தை அவர்கிட்ட இல்லை. அவருக்கு ஒரே சிந்தை தான். அப்போ நாம் அப்படி ஏதாவது அளக்குறோமா? அந்த அம்மாவுக்கு இவ்வளோன்னு கொடு, இந்த அம்மாவுக்கு அவங்களோன்னு கொடு. 10 ரூபா பொருளை பாருங்கள், ஏழைக்கு ஒரு ரேட்டு, பணக்காரனுக்கு ஒரு ரேட்டு, அப்படிலாம் பண்ணக்கூடாது. நாங்கள் இந்த ஹெல்த் மிக்ஸை நான் சொன்னேனே, அப்போ நான் அதை கொடுக்கும்போது அந்த ஐயா சொன்னார், இதில் 500 ரூபா போட்டிருக்கு, 500 ரூபாய்க்கு விற்றுருங்க, உங்களுக்கு லாபம் கிடைக்கும்.
நான் சொன்னேன், எங்கள் விசுவாசிங்க ஏற்கனவே மோசமானவங்க, அவங்கக்கிட்ட இது 500 விற்றணும்னா என் பேர் கொஞ்சம் நெஞ்சருக்கு கூட போயிடும், அது உண்மையான ரேட்டாக சொல்லு. அவரு சொன்னார் 250 ரூபா. சரி ரைட்டு, 250 ரூபா தானே, அப்போ விற்றுருவோன்னு சொல்லி டெலிவரி சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தா 50 ரூபா வந்துச்சு. சரி, அப்போ நம்ம டெலிவரி சார்ஜ் ப்ளஸ்ஸு இது நமக்கு எந்த லாபம் வேணாம், சரியாக 300 ரூபா கொடுப்போம். இப்போ சில விசுவாசிகளுக்கு மனதில் வரலாம், ஐயா ஃப்ரீயாக கொடுத்தாரு, இப்போ ரொம்ப கம்மியாக இருந்தது போல், இப்போ 300 ரூபா ஆக்கிட்டாரு, இன்னும் போக 3000 ஆற்றிருப்பாரு, நான் தப்பாக கணக்கு எடுத்துக்கூடாது. ஒரே தராசு தான் நம்மக்கிட்ட. நீங்கள் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு பாருங்கள், எவ்வளோக்கு கொடுக்குறீங்க தெரிஞ்சிடும். அதில் எந்த உங்களுக்கு நம்ம எப்போவுமே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு தான், உங்களுக்கு தெரியும். எல்லாமே வெளியரங்கம் தான் சபையில். இங்கே ஒளிவு மறைவு இதை மறைச்சி பேசுகிறதுக்கெலாம் இங்கே ஒன்றும் இல்லை. நாமும் ஒரு சத்தியத்தை சொல்கிற ஊழியக்காரனை விசுவாசிக்கிட்ட ஒரே மாதிரியான சிந்தை இருக்கணும். ஏமாற்று சிந்தை வந்துடக்கூடாது. இவங்களை ஏமாற்றி பிழைக்கலாம், அவங்கள ஏமாற்றி பிழைக்கலாம், இவங்களால் வருமானம் கிடைக்கும், அவங்களால வருமானம் கிடைக்கும். நம்ம தவறான கள்ள தராசு உள்ளவர்களாக, கள்ள நிறைக்கல்கள் உள்ளவர்களாக இருப்போமே ஆனால் அது தேவனுடைய பார்வையில் இருக்கிறதான அருவருப்பு. நான் உங்களுக்கு இந்த காலை வேளையில கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை சொல்லிக்கிட்டு வருகிறேன். 6 கர்த்தர் வெறுக்கிறார், 7 கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். சில அருவருப்பான காரியங்களை உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன். கொஞ்சம் முழங்கால் பட்டு ஆண்டு சமூகத்தில், ஆண்டவரே இந்த அருவருப்பர்கள் எனக்குள்ள இருந்தால் இன்றைக்கி எடுங்க. ஏன்னா நிறைய காரியங்கள் வேதத்தில் இருக்குது, நேரம் முடிஞ்சது, சமயம் இல்லை. தேவ சமூகத்தில் முழங்கால் பட்டு, ஆண்டவரே இப்படி